அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் தொன்மை பேசும் நிகழ்வில் இன்றைய சிறப்புரையினை வழங்க எம் நிறுவனத்தின் மதுரை கிளையின் பொறுப்பாளர் திருவாளர் பாவே பாண்டியன் அண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். தொன்மை பேசுவோம் என்ற தொல்லியல் கருத்தரங்கை உருவாக்கி பல நிகழ்வுகளையும் முன்னெடுத்துள்ளார். அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் திருவாளர் அறிவனையா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஒரு இனிமையான நாள். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நமது நிறுவனத்தின் மதுரை கிளையின் பொறுப்பாளரும் ஆகச்சிறந்த செயற்பாட்டாளருமான, என்னுடைய அடிப்படைகளை உள்ளுணர்ந்த, எம் நிறுவனத்தின் மிக முதன்மையான செயற்பாட்டாளராக விளங்கக்கூடிய பாண்டியன் அவர்கள். இவருடைய சொல்லினும் செயல் மிக்கது. செயல் என்றால் எளிமையான நிலைகளில் செயலை செய்துவிட்டு போகக்கூடிய நிலை இல்லாது, அறிவூன்றி அதற்காக முழுமையான தன்னை ஈகப்படுத்தி கொண்டு செயற்படக்கூடியவர். அறிவு நிலைகளில் ஈடுபடுவது என்பது மிகவும் தன்னை நைத்து கொள்ள வேண்டிய, தன்னை வருத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடுடையது. அதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னை நைத்து கொண்டும் வருத்தி கொண்டும் உழைக்கக்கூடிய செயற்பாட்டு திறமையாளர். இயல்பாக பொருள் சேர்த்து விட வேண்டும் என்ற உணர்வுடையவர்களைப் போல இல்லாமல், எப்பொழுதும் தமிழுக்கும், தமிழர்களுக்கும், தமிழ் இனத்துக்கும், ஒட்டுமொத்த உலக மாந்த இனத்தினுடைய போற்றுதலுக்குமான நிலைப்பாடுகளிலெல்லாம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உழைக்கக்கூடிய பண்பாளர் அவர். இன்று நம்மோடு நிறுவனம் தொடர்பாகவும், நிறுவனத்தின் மதுரை செயற்பாடுகள் தொடர்பாகவும், அவருடைய நிலைகளில் என்னென்னவெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும், இந்த தொன்மை பேசுவோமை எப்படி அவர் தொடங்கினார், நடத்தி கொண்டு வந்தார், அதனுடைய செயற்பாடுகளில் உள்ள நல்ல பகுதிகள், அதற்கு எதிர்மாறான முரண்பாடான பகுதிகள் என்று அவர் உணர்ந்தவை, அவற்றையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரை பேச அழைக்கிறேன். தொடங்குங்கள் பாண்டியன். நன்றி. நன்றி ஐயா. அன்னை மொழியே, அழகாத செந்தமிழே, முன்னைக்கு முன்னே மீழ்ந்த நரங்கடியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையே மண்ணில் அரசந்த மண்ணுலக பேரரசு, தென்னன் மகளே, திருக்குறள் வான்புகளே, இன்னரும் பாப்பத்தை, என் தொகையை, நற்கணக்கை, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாத வாழ்க்கை என்று நம் அன்னை தமிழ் வழங்கி இன்றைய நிகழ்வில் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது நிறுவனம் மதுரையில் தொடங்கி எப்பேற்பட்ட வளர்ச்சியும் எவ்வளவு அறிவு சார்ந்த நிகழ்வுகளையும் நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம், முன்னெடுக்கப் போகின்றோம் என்ற ஒரு தகவலை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதை நிகழ்வு. 2017 ஆண்டு நம் மதுரை மாநகரில் தொன்மையும் பழமையும் செழித்த நம் மதுரை மாநகரில் பல சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட நம் மதுரை மாநகரில், இம்மதுரை மாநகரில் நம் நிறுவனம் 2017 ஆண்டு திருநகர் பகுதியில், மதுரையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள திருநகர் பகுதியில் ஒரு மாபெரும் தமிழ் அறிஞரின் பெயர், அதாவது கதிரேசனார் என்று கேள்விப்பட்டீர்கள். சிவகங்கை சீமையில் பிறந்து பல தமிழுக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு நிலைகளில் தமிழினை வளர்க்க முன்னெடுத்து இறுதி வரை வாழ்ந்து மடிந்த ஒரு மாபெரும் தமிழறிஞர் ஐயா கதிரேசனார் அவர்களின் பெயரன் சாத்தப்பன் அவர்களால் நமது நிறுவனத்தின் கிளை அலுவலகம் மதுரையில் 2017 ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஒரு சாதாரண நிகழ்வாக, மிகச்சிறிய புள்ளியாக தொடங்கப்பட்ட நிகழ்வு. நம் மொழிக்காகவும், நம் பண்பாட்டுக்காகவும், நம்மளுடைய தொன்மைகளுக்காகவும் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் மற்றும் இன்றளவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். 2017 ஆண்டு தொடங்கப்பட்ட நம் நிறுவனம் பல்வேறு நிகழ்வுகளையும் அறிவு நிகழ்வு என்று எடுத்துக்கொண்ட இயல்பான நிகழ்வு அல்லாமல் அறிவு சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து மாணவர்களையும்
பொதுமக்களிடமும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டமாக நிகழ்வினை தொடக்கத்தில் நாம் தொடங்கிய அன்றே, அதாவது நம்ம 2017ஆம் ஆண்டு நம்ம நிறுவனம் அந்த தொடக்க நிகழ்வு அன்றே வந்து நம்ம தியாகராசர் அவர்கள், அதாவது மதுரை மாநகர் ஒரு தொழில்விஞர், கல்வி தந்தை, பல்வேறு கல்வி பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். மிகப்பெரிய செல்வ சூழலில் இருந்தாலும் தனது கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறுதி வரை வாழ்ந்து மடிந்தவர். ஆம், தியாகராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை பல்வேறு நிகழ்வுகளை நாம் அவருடைய கல்வி பணியை முன்னிறுத்தி அந்த நம்மளுடைய நிகழ்வு வந்து பல்வேறு மாணவர்கள் ஐயாவை பற்றிய கட்டுரைகளை வந்து அனுப்புனாங்க. ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்று, அவரை பற்றிய செய்திகளையும் பல்வேறு அரிய தகவல்களையும் கல்லூரி மாணவர்களும், பள்ளி மாணவர்களும், பேராசிரியர்களும், பல்வேறு தரப்பட்ட மக்களும் அதையெல்லாம் தொகுத்து அவருடைய வந்து ஒரு கோப்பம் வந்து இன்று வரை வந்து அதை வந்து அதை தக்க வச்சிருக்கோம். அதை பற்றிய பல்வேறு தகவல்களையும் இன்று வரை வந்து சேகரித்து கொண்டே இருக்கும். அவருடைய கல்விப்பணி, அவருடைய பொதுப்பணி மற்றும் அவருடைய பள்ளி இன்று வரை மதுரைக்கு வந்தீங்கனாலே கல்வியில ஒரு சிறந்த ஒரு கல்லூரியாகவும் பள்ளியை தயாராக இருப்பார். ஆமா, நீங்க வந்து அங்க வந்து மதிப்பெண் நல்லா படிச்சீங்கன்னா வாரி அமைச்சு போடுவாங்க. கல்வியில வந்து எந்த வந்து ஒரு நேர்கோட்டுல ஒரு கல்லூரியை வந்து இன்று வரை வந்து பயணிக்குதுன்னா ஐயாவுடைய அன்றைய வந்து அவர் கடைபிடித்த ஒரு நேர்மையும் இருக்கும். ஆமா, ஐயாவுடைய வந்து பிறந்தநாளை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பிறந்தநாள் நினைவாளை வந்து தொடர்ந்து வந்து முன்னெடுத்துக்கிட்டே வந்தோம். அது வந்து அவருடைய பள்ளிகள், கல்லூரிகள் தொடர்ந்து முன்னெடுத்தோம். கப்பலூர் பகுதியில் உள்ள தியாகராஜர் ஆலைப்பள்ளியில வந்து நம்ம பல்வேறு நிகழ்வுகளை வந்து அங்க உள்ள பள்ளி மாணவர்களுடைய ரொம்ப ஆர்வமான மாணவர்கள் அங்க தொடர்ந்து பல்வேறு ஒரு பள்ளி எடுத்துக்கிட்டோம். அங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 800 பேர், ஒரு 800 பேர் 1000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 500 கட்டுரைகள், 400 500 கட்டுரைகள் நமக்கு எல்லா பேரும் வந்து ஒரு ஆர்வமா இருக்காங்க. அது பற்றி மதுரை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்தோம் பல்வேறு கட்டுரைகள் இருந்தோம். அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம நிறுவனம் சார்பாக வந்து முன்னெடுத்து வந்து மகிழ்ச்சி அடைந்தோம். ஏன்னா ஒரு கல்வி வந்து ஒரு அடிப்படை, அறிவு சார்ந்து இயங்குவதில் வந்து கல்வி வந்து அதனை முதன்மையா வந்து முன்னெடுத்த ஐயா அவர்களின் பிறந்தநாள் நினைவாளி தொடர்ந்து இன்று வரையும் முன்னெடுத்து வருவது வந்து பெருமையா கொடுக்குறோம். ஆமா, காகிதங்கள் கல்லூரியிலிருந்து பல்வேறுபட்ட மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய இன்றளவும் வந்து தொடர்பு இருக்காங்க. பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப ஊக்கமா வந்து மாணவர்களை ஊக்குவிச்சு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நீங்களும் எழுதிருக்கலாம். கட்டுரைகள் வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்துகிட்டே இருக்கும். அவருடைய அறிவு ஐயா இது வந்து தியாக முதன்மையான நிகழ்வு. ரெண்டாவது நம்ம கதிரேசன் ஐயா, நம்ம சிவகங்கை மாவட்டத்துல வந்து மகிபாலன் பற்றி சின்ன ஒரு குக்கிராமம். நீங்க வந்து திருப்பத்தூர்ல இருந்து போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து வெறும் வந்து ஒரு பாட்டு பகுதியிலேயே சொல்றாங்க. 2 பக்கம் சீனிக்கர் விளைமரங்கள் சூழ வந்து சின்ன ஒரு சாலை போகும். அந்த ஊர் வந்து தேடி கண்டுபிடிச்சே ரொம்ப ஒரு அறிவு. அங்க பிறந்த ஒரு அறிஞர். வெறும் வந்து ஒரு 3ஆம் வகுப்பு கல்வி இல்லாம நம்ம தமிழ் பள்ளியில முழுமையா ஈடுபடுத்தி தமிழை படிச்சு உள்வாங்கி மீண்டும் படிச்சு அதுலயே பண்டிதர் பட்டம் பெற்று சமஸ்கிருதம் படிச்சு அதுல வந்து மகாபாரதிய பட்டம் பெற்று பல்வேறு நிலைகள்ல வந்து தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு பிறருக்கும் வந்து பல்வேறு நிலையில வந்து அதை வந்து ஊன்றி விதைய வந்து வளர கதிரேசனார் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர். அன்னைக்கும் அவரை தவறாக அதுவும் ஒரு தமிழுக்கான ஒரு நபர். அதை இன்னைக்கு பயன்படுத்தியது இல்லை. இது வந்ததுக்கு வந்து ரொம்ப வருந்துறேன். கதிரேசனார் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர். அவருடைய பிறந்தநாள் நினைவாளர்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு அறிவு சார்ந்த நிகழ்வு வந்து முன்னெடுத்தோம். அவருடைய பிறந்த ஊர் மைபாலன் பட்டியல வந்து நம்ம 2018-19 வாக்குல வந்து ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுத்தோம். அவங்க பள்ளியில வந்து அவர் ஊர்ல போய் பள்ளியிலேயே முன்னெடுத்தோம். மாணவர்கள், ஆசிரியர்கள், ஏன் ஊர் மக்கள் எல்லாருமே நிறைய பேர் கலந்துட்டாங்க. உள்ள வங்கியில் உள்ள மேலாளர், அங்க உள்ள பெரிய பெரிய வயதானவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அங்க கதிரேசனுடைய தமிழ் பணியை வந்து ரொம்ப வந்து மெய்சிலுக்கு நம்மள ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒரு கண்காட்சி அன்னைக்கு அமைச்சிருந்தோம். ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து துல்லியமா வந்து என்னென்ன ஐயா தமிழுக்கு பண்ணியிருக்காங்க,
பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அனைத்தும் அவர் வாழ்ந்த வீடு புகைப்படங்கள், அவர் தமிழர்களுடைய எழுத்த புகைப்படங்கள், அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள், அவர் எழுதிய நூல்கள் அடங்கிய படங்கள், அவரை பற்றிய வாழ்க்கை சின்ன சின்ன குறிப்புகள் முழுமையா அங்க ஒரு காட்சிப்படுத்திருந்தார். அங்குள்ள மாணவர்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கட்டுரை போட்டு அறிவிச்சு எல்லாத்துக்குமே பரிசுகள் வாங்கியிருக்கோம். அந்த அவருடைய கதிரேசனுடைய பெயர் சாத்தப்பன் ஐயா அன்னைக்கு ஒரு மதிய உணவு எல்லாத்துக்குமே கொடுப்போம். தாத்தாவுடைய சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. நம்ம நிறுவனம் சார்பாகவும் ஐயா ரொம்ப ஒரு ஊக்கமா பண்ணி கொடுத்தாங்க. வேடுதல் பெயர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வா அன்னைக்கு கண்டிப்பா அங்க அமைந்தது. பல்வேறு நிலையில செய்தித்தாள்கள் நம்மளுடைய நிலைப்பாட்டை அன்னைக்கு பாராட்டி எழுதியிருந்தாங்க. 2 செய்தித்தாள்ல மூலமா செய்தித்தாள்கள் தான். நம்ம ஏன்னா நம்ம முதன்மையான பணி நம்ம தமிழுக்கு தொண்டாற்றியவர்களும் நம்மளுடைய தொன்மைகளுக்கு தொண்டாற்றியவர்களும் நம்ம என்னைக்குமே தாங்கி பிடிப்பது நம்மளுடைய மரபு வழி என்பது. இந்த வகையில ஒவ்வொரு நிகழ்வு நம்மளுடைய மூதாதையர்கள் யாரோ தமிழுக்காக எழுதிட்டாங்க. கதிரேசனார் ஏதோ ஒரு மூலையில இருக்காரு, அவரையே நம்ம அவரையே நம்ம கொண்டு போவோம். நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம மொழிக்காண்டி பண்ணியிருக்காரு, தமிழ்காண்டி பண்ணியிருக்காரு. இந்த அளவு நம்ம பேசுறோம் எழுதுறோம்னா அது ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் வாழ்ந்து அவர் எல்லாத்தையுமே தொடர்ந்து மாணவர்கள் மக்களிடம் முதன்மை பணியா வச்சு தொடர்ந்து இயங்கிட்டே வரும். கதிரேசனார் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. தமிழ உயர்தனி செம்மொழி முதல் அறிவிச்சார் கவிஞர் சூரிய நாராயண சாஸ்திரி. இயற்கை கொண்ட ஐயா அவர்கள் தமிழ் மேல கொண்ட பட்டினால் அருதிமார் கலைஞர் என்ற நம் பேரை மாற்றி தமிழுக்காக பல்வேறு வகையான பணியை மேற்கொண்டோம். வாழ்ந்தது வெறும் 33 ஆண்டுகள் தான். 33 ஆண்டுகள் ஒரு இளைஞரா வாழ்ந்த மனுஷன். ஆனா அவருடைய பயன் இன்றளவு பேசப்படுது. அவர் பதிமார் கலைஞர் யாரு ஒரு சின்ன ஒரு செய்தி சொன்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் புரிதலா இருக்கும். பதிமார் கலைஞர் யாருன்னு யாருக்குமே அறியாத நிலை நம்ம முன்னெடுத்த நிலை அவர் வாழ்ந்த அவர் பிறந்த விளாச்சேரி மதுரையில நம்ம அலுவலகம் திருநெல்வேலியில் அமைந்திருக்கு. திருப்பூர் அங்கிருந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பயணம் மேற்கொண்டோம்னாலே நம்ம பதிமார் கலைஞருடைய பிறந்த வீடு நினைவு இல்லமா இருக்கு. அந்த பகுதியில நம்ம ஒரு நிகழ்வு தாண்டி ஐயா பேச நம்ம அங்க போனப்ப அங்க உள்ள ஊர் மக்களுக்கே பதிமார் கலைஞர் யாருன்னு ஒரு வியப்பா இருந்தது. ஏன்னா தமிழுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா விளங்கி தமிழுக்காக பல்வேறு நிலைகள்ல பணியாற்றிய ஒரு மாபெரும் தமிழர்கள் அந்த பக்கத்துக்கு இருக்கிறவங்களுக்கு யாருன்னு தெரியல, யாருன்னே தெரியல. வீடு இருக்கும் அவ்வளவுதான், எல்லாத்தையும் தெரிவிக்கிறவங்க அவங்க யாரு என்ன பண்ணிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாதது ரொம்ப ஒரு வியப்பா இருந்துச்சு. ஏன்னா இன்றைய சூழல் அப்படிதான் இருக்கு. எல்லாமே பக்கத்துல நம்மளுக்காண்டி நிறைய நம்ம தம்பி போயிருக்காங்க. யாருமே நம்ம அடையாளப்படுத்தாமே போயிட்டோம். அது நம்ம ஒரு பெரும் ஒரு பின்னடைவாதான் இருக்கு. அதை நம்ம ஒரு எடுத்து மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சொல்லணும். அது அந்த ஒரே நோக்கில்தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ரொம்ப வருத்தம் இருந்துச்சு, யாருக்குமே தெரியல அந்த ஒரு சூழ்நிலையில. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் முன்னெடுப்போம். அன்னைக்கு தொடங்கி எங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வா ஒவ்வொரு அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுகளுக்கு ஊர் மக்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து போய் பேசணும். எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். அது போக நாங்கள் பள்ளிகள், சுற்றியுள்ள பள்ளிகள், சுற்றியுள்ள கல்லூரிகள், மதுரை சார்ந்த நிலைகள், மதுரை தாண்டிய நிலைகள் கூட நம்ம பதிமார் கலைஞர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அவரை பத்தி கட்டுரை போட்டிகள் நடத்துறோம். அவரை பத்தி பல்வேறு நிகழ்வுகள் நடத்துறோம், கருத்தரங்கள் நடத்திருக்கோம். பல்வேறு நிலைப்பாட்டுல அவரை தொடர்ந்து வெளிக்கொண்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்வுக்கு அப்புறம் தான் பதிமார் கலைஞர் முன்னெடுத்த ரொம்ப வியப்பா கேட்டாங்க. கருத்தரங்கு வச்சு நம்ம ஒரு கருத்தரங்கு வச்சு பதிமார் கலைஞருடைய பேரன் கோவிந்தன் ஐயா அவங்கள நம்ம பேச வைக்கணும். என்னுடைய பதிமார் கலைஞருடைய மகன்வழி பேரன் அவங்களும் பேத்தி மகன்வழி பேத்தி அவங்க 2 பேருக்கு 2 பேரும் கணவன் மனைவி பிரபா கோவிந்தன் ஐயா 2 பேரும் இணையா பேசினாங்க. ஒரு 4-5 முறை பேசியிருப்பாங்க நிகழ்வுல. அது முதல் நிகழ்வுல பேசி நம்ம ரொம்ப முயற்சிக்கு அப்புறம் பேச வச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் வியப்பா கேட்டாங்க. பதிமார் கலைஞரோட பேர் வியப்பா கேட்டாங்க. அவங்களை பத்தி செய்திகளும் நம்ம தனிப்பட்ட முறையில கேட்டாங்க. சுற்றியுள்ள பள்ளிகள்ல நிறைய பேர் ஆசிரியர்கள், பேராசிரியர், மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு மதிய சார்ந்த நிகழ்வுக்கு போகும்போது நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கு.
நான் வந்து நிறைய பள்ளிகள் போகும்போதே நீங்க ஒரு விடுமுறை நேரத்தை நம்ம எப்படி திரையரங்குக்கு போறோமோ, எப்படி வந்து ஒரு பூங்காவுக்கு போறோமோ, அதே மாதிரி வந்து ஒரு விடுமுறை எடுத்துட்டோம்னா நம்ம பகுதியில் அருகில வந்து இங்க வந்து நம்மளுடைய தமிழர்கள் இருக்காங்க. நம்ம தொன்மையான பகுதிகள் நம்ம என்னென்ன, நம்மளுடைய மரபு என்னென்ன, நம்ம இதெல்லாம் வந்து அறிஞர்கள் போகணும், கண்டிப்பா போகணும். இங்க வந்து எத்தனை பேர் வந்து மதுரையை சார்ந்த போகும்போது நான் கேட்டிருக்கேன். எத்தனை பேர் வந்து பதின்மார்கள் இல்லம் தெரியும் யாருமே. அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி வந்து நிறைய பேர் வந்து நம்ம போயிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அங்க உள்ள ஆசிரியர்களே வந்து தியாகன் படி எல்லாம் போகும்போது அங்க உள்ள ஆசிரியர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. போனாங்க ஐயா, பார்த்தாங்க ஐயா. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு தமிழர்கள் வந்து ஒரு புள்ளியதா எடுத்து நம்ம அடையாளப்படுத்தி ஆகணும். ஒரு முன்னெடுத்து நம்ம வந்து தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வரோம். ஐயா காண்டி வந்து நம்ம பல்வேறு வந்து ஒரு சொல்றது ஒரு இணையவழி கத்திரமாகட்டும், நேரடி கத்திரமாகட்டும், அது போக வந்து ஒரு ஐயாவுடைய 150 மிகச்சிறப்பா ஒண்ணு நம்ம வந்து முன்னெடுப்போம். என்னன்னா பதிமாறு கலைஞருடைய 150வது நினைவு மலர், 150 ஆண்டு பிறந்தநாள் மலர் வந்து அவருடைய நினைவா வந்து அது வந்து பல்வேறு உலகளாவிய வந்து பல்வேறு நபர்கள் வந்து கட்டுரைகள் அனுப்பியிருந்தாங்க. ஐயா அவருடைய பேரன் கோவிந்தன் ஐயா வந்து பல்வேறுபட்ட தகவல் நமக்கு கொடுத்தாரு. நம்ம பல்வேறு தகவல் தேவைக்காக அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவண நூலா வந்து நம்ம வந்து அதை வந்து வெளியிட்டோம். அது வந்து பல்வேறு யாருமே வந்து ஒரு அவருடைய நூற்றாண்டு மலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நூற்றாண்டு மலர் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயாவுடைய பதின்மார் கலைஞருடைய யாரும் பேசப்படல எல்லாரும் மறக்கடிக்கப்பட்டோம். பல்வேறு நிலைப்பாட்டுல வந்து அப்படியே மங்கி இருந்துச்சு. நம்ம ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அவரை வந்து மீண்டும் அவருடைய செய்தியும் அவருடைய தமிழ் பணியும் அவர் ஆற்றிய சேவையும் வந்து நம்ம வந்து தொகுத்து முன்னெடுத்து ஒரு 150வது ஆண்டு மலரா வந்து ஒரு ஆக்கி ஒரு ஆவணமாக்கணும். பணமாக்கி வந்து அதை வந்து வெளியிட்டோம். அது ஒரு மிகச்சிறிய ஒரு வரவேற்பு பெற்றது. அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வச்சு நம்ம வெளியிட்டோம். அவங்களும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வா வந்து அமைஞ்சிச்சு. அவங்களுடைய பெயரன், பேத்தி, அவங்க குடும்ப நிலையில் உள்ள அனைவரும் இருந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்க குடும்ப நிலையிலேயே வந்து இந்த கோவிந்தன் ஐயா, பிரபா அம்மையா அவங்க தவிர வந்து பல்வேறு நபர்கள் வந்து அவங்க ஐயா பற்றி தெரியாம இருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க உள்ள ஒரு மகளிர் பேசியிருந்தாங்க. அவங்க தொடர்பு கூட நம்மள பேசியிருக்காங்க, நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள காப்பாட்சியர்கிட்ட நம்ம பத்தி விசாரிச்சிருக்காங்க. இது மாதிரி ஐயாவுடைய ஒரு பணி செய்யறோமோ அதற்கான பலன் வந்து நமக்கு வந்து அடையணும். நம்மளுடைய பலன் என்பது வந்து அவரை வெளிக்கொண்டதுதான் பலன் உண்டு. ஐயாவுடைய தமிழ் சேவையை வந்து நம்ம வந்து ஒரு நம்மளால ஒரு 10 பேர் போயிருந்ததற்கு வந்து எங்களுடைய பணி வந்து சரியான ஒரு பாதையை மட்டும் போயிட்டு இருக்கு. ஒரு மனநிறைவு இருக்கு. அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நிறைவா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பல்வேறு நிலை கட்டிலும் பல்வேறு ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு விடாமுயற்சியோடவும் ஒரு கண்டிப்பா பண்ணி ஆகணும். இப்ப நம்ம வேற எப்படி சொல்றது, நம்ம இது வந்து ஒரு கட்டாய தேவை. இப்ப வந்து அடுத்த தலைமுறை கடத்துவது கட்டாய தேவை. நம்ம தலைவர்ல வந்து கட்டாம விட்டோம்னா அப்படியே துண்டிப்பாயிடும். எப்படி வந்து 1900 மலருக்கு அப்புறம் 150 மலர் ஒரு 5 ஆண்டு இடைவெளி விட்டோம். அடுத்த 50 ஆண்டு வந்து இடைவெளி ஆயிடும். நம்ம விடக்கூடாது. ஒவ்வொரு வந்து இது வந்து பதின்மார் கலைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஒரு தமிழர்களுக்கு வந்து சேர்க்கணும். அடுத்து வந்து இது வந்து பதின்மார் கலைஞர்கள் பண்றது இன்னமும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். ஒரு முறை வந்து பல்வேறு நிலைகளை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அடுத்து வந்து வள்ளல் பாண்டித்துறை ஐயாவுக்கு வந்து நம்ம ஒரு நிகழ்வு பண்ணோம். இந்த பதின்மார் கலைஞர்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னா அவருடைய நினைவா வந்து ஐஸ்லாம்ஸ் ஒரு திட்டத்தின் வந்து ஒரு அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டு நம்ம பதின்மார் கலைஞர்களுக்கு வந்து அவருடைய நினைவு இல்லத்திலேயே நம்ம வந்து அவங்களுடைய பெயரின் பேசி அங்க உள்ள பொதுமக்கள் மாணவர்கள் மத்தியில வந்து அவருக்கான ஒரு அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டோம். அதுவும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வள்ளல் பாண்டித்துறை ஐயா, அதில் 4ஆம் தமிழ் சிங்கத்தை வந்து நிறுவியவர் வள்ளல் பாண்டித்துறை ஐயா. அவரை வந்து என்ன சொல்றது, மதுரையில வந்து நீங்க வந்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு முறை வந்து வள்ளல் பாண்டித்துறை வந்து மதுரைக்கு வரும்போது வந்து திருக்குறளும் கம்பராமாயணம் வந்து இந்தியன் சம்பந்தப்பட்ட வந்து அது 4ஆம் தரக்கான கழகம். இப்ப வந்து நீங்க சிம்மக்கல் பகுதிக்கு போனா இன்னமும் அந்த கல்லூரி இருக்கு. 4ஆம் தமிழ்ச்சிங்கம் வந்து அந்த ஒரு இல்லைன்ற ஒரு காரணம் தான். தமிழக மதுரையில வந்து திருக்குறளும் கம்பராமாயணம் இல்லையா, ஒரு ஆரம்பத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் ஐயா வந்து ஒரு ஆரம்பம். ஆனா அந்த ஐயாவே மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கும். அவருடைய பணியும்
அவருடைய அந்த ஒரு மதுரை வந்தீங்கன்னா அந்த தமிழ்ச்செல்வி சாலையில வந்து ஒரு ஒரு மூலையில வந்து நிறைய சிலை இருக்கும். யாருமே மதுரையில் உள்ள ஒரு மதுரை யாருமே ஒரு பொண்ணு இருப்பார் மக்களுக்கு வந்து தெரியாது. அந்த ஐயாவுடைய பணி வந்து ஆனா வந்து ஒரு மிகப்பெரியனா ஒரு உள்ளீடா வந்து தமிழ வந்து உள்வாங்கி நம்ம மொழியினுடைய ஆழத்தை வந்து கொண்டு செல்லணும். அதுக்காக வந்து ஐயா ஒரு பட்ட பணி மிகப்பெரிய எடுத்த பணிகள் வந்து ஒரு தமிழ் ஒரு மொழிக்காண்டி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 3 தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 4ஆம் தமிழ் கழகத்தை வந்து உருவாக்கணும் ஒரு சாதாரண ஒரு பணி தாண்டி எடுத்து முன்னிறுத்தி பல்வேறு நூல்களை வெளியிட்டு எவ்வளவோ இக்கட்டுகள் ஐயா வந்து ஒரு மிகச்சிறந்த வந்து சிறப்பா வந்து தமிழுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. பல பேர் வந்து ஏலன்னு சொன்னாங்க 4ஆம் ஆனா வந்து கண்டிப்பா வந்து பண்ணி காமிச்சாங்க. இன்னமும் வந்து தமிழ் பணி வந்து அந்த கல்லூரி இன்னும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்களால எந்த அளவு முடியும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ் சார்ந்த அறிவியலை வந்து கண்டிப்பா மாணவர்களும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அவருடைய வழி ஒரு சின்ன ஒரு விதிதான் இன்னமும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு நபர்களும் நம்மளுடைய செயல்பாடு நம்ம மரபுகளுக்கானவோ கூற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு என்னவோ அந்த இதை வந்து கண்டிப்பா நம்ம பண்ணியும் ஆகணும். சிறிய அளவுனாலும் சரி பெரிய அளவுனாலும் சரி கண்டிப்பா பண்ண வேண்டியது வந்து இன்றைய கட்டாய தேவை. ஆமா ஐயாவுக்கு வந்து வள்ளல் பாண்டித்துறை ஐயா பிறந்த அளவு நினைவாளர்கள் தொடர்ந்து நம்ம மாணவர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்தி அவர்கள் கட்டுரைகள் அவருடைய ஓவியங்கள் நிறைய வந்து அவர் தொடர்பான செய்திகள் வந்து நிறைய சேகரிச்சு அவங்களுடைய நூலகத்துல இருந்தோம் அவங்களுடைய மாணவர்களுக்கு இருந்தோம் அந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் நம்ம எழுதி அமைச்சோம். அது கல்லூரி மாணவர்கள் வந்து என்ன கட்டுரை போட்டி நிறைய என்ன போட்டி சொல்றீங்க. ஆனா நம்ம கட்டுரை போட்டிங்கிறது என்ன ஒரு பயன்பாடுனா அவங்களை பற்றிய தெரியாத ஒரு தகவல் 100 கட்டுரை வரும்னா ஒரு கட்டுரை வந்து நமக்கு தெரியாத பல தகவல் அதை வந்து நம்ம நிறைய தொகுப்பு வச்சிருக்கோம் கட்டுரைகள் சிறு சேகரிச்சிருக்கோம். அவருடைய பத்தி வள்ளல் பாண்டித்துறை ஐயாவை பத்தி பல்வேறு தகவல் வந்து நம்ம சேகரித்து வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து அதை வெளிப்படும் கண்டிப்பா வந்து இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு தமிழர்களுக்கும் தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். அது வந்து கைவிடாம வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டே வந்தோம். இடையில கொஞ்சம் நம்மளுடைய எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஒரு எவ்வளவு பெரிய நிலையா இருந்தாலும் நம்ம சரியான பாதையில பல தடைகள் வரும். எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதையும் தாண்டி வந்து இயங்கிக்கிட்டே இருக்கோம். எளிமையா இயங்குறோம். கண்டிப்பா வந்து ஒரு அறிவு சார்ந்த நிலையில வந்து இயங்கிட்டே இருக்கும். இன்னும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். இது வந்து மதுரை நிலையில வந்து நம்ம தொடர்ந்து வந்து இயங்கிக்கிட்டே இருக்கோம். இப்ப மதுரையில வந்து இன்னொன்னு நம்ம வந்து ஒண்ணு பண்ணணும். ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நம்மளுடைய மரபு சார்ந்து நம்மளுடைய பழமை சார்ந்து ஒரு நிகழ்வு வந்து ஏதாவது முன்னெடுக்கணும் எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம தொன்மை பேசும் நிகழ்வு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு எட்டாவது உயரத்துல வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு விதைதான் காரணம். அந்த நிகழ்வு பத்தி ஒரு சில தகவல் வந்து அம்மா தெரியுதுங்களா? அண்ணா தெரியுதுங்கண்ணா. தொன்மை பேசுவோம் தொடக்கமும் வளர்ச்சி. தொன்மை பேசும் நிகழ்வு எப்படி ஒரு பல்வேறு மேற்பட்ட ஒரு பெரிய செய்தி வந்து ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த தொன்மை பேசும் நிகழ்வு வந்து எப்படி ஆரம்பிக்கிறது நாங்க பதிவு பண்ண வேண்டியது ஒரு மூலமான எங்க நிறுவன தலைவர் ஐயா அறிவினர் செய்வாங்க. ஒரு ஏதாவது தொடர்ந்து ஒரு ஆக்கமான ஒரு செயல் செய்யுங்க. சிறிய ஒரு நிகழ்வாக தொடர்ந்து பண்ணுங்க. அதை கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி அடைந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம கொரோனா தொற்று ஒரு பெருந்தொற்று வந்து நம்ம இருந்தப்போ வந்து நிறைய இணையவழி கருத்தல் தொடர்ந்து முன்னெடுத்து அப்படியே நீட்டு போன சமயம் நம்ம வந்து ஒரு இணைய வழியில ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம் தொடர்ந்து. ஏன்னா நேரடியாக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த நிலையில எல்லாத்தையும் நம்ம நேரடியாக போய் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. ஏன்னா இன்றைய காலகட்டம் தொழில்நுட்ப காலகட்டத்துக்கு வந்து இணைய வழியில இருக்கிறது வந்து உலகளாவிய மக்களை வந்து சென்றடையும். நம்ம இங்கு சென்றடைந்திருக்கோம் உலகளாவிய. ஆமா
அந்த ஒரு நிலைப்பாட்டுல வந்து தொடங்கணும் எண்ணி ஒரு இணையவழி நிகழ்வு ஒரு கிழமை ஒரு வாரத்துல வந்து ஒரு நாள் மாலையில வந்து 1 மணி நேரம் கண்டிப்பா நம்மளுடைய பகுதியை பற்றியும் நம்மளுடைய தொன்மையை பற்றியும் பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல பேசி ஆகணும் அப்படின்னு உங்க ஐயா ஒரு சின்ன ஒரு பொறி ஒன்று கொடுத்தாங்க. பொறி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம இயல்பா வந்து நம்ம பேசிக்கிட்டு நானும் என்னுடைய நிலைப்பாட்டை வந்து எங்க அலுவலகத்துல வந்து தாலி ஆய்வு செய்த ராசன் இருக்கும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இயல்பா இருந்தப்ப அவர் வந்து ஒரு உந்துதல் கொடுத்தார். சிறப்பா சொல்லணும்னா அவர் தான் வந்து அதனுடைய ஒரு சின்ன ஒரு தொடக்கம் வச்சுக்கோங்களேன். அவர் தான் வந்து பாண்டியன் ஏதாச்சும் பண்ணுவோம், ஐயா சொன்னதுக்காக நம்ம தொடர்ந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்போம், அது வந்து தொடர்ந்து போகும். நம்ம நாங்க இயல்பா பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் சரி ஆரம்பிப்போம் சொன்னா என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவரு இந்த பேர் தொன்மை பேசுவோம் இந்த ஒரு பேரை வந்து வச்சது ராசன். ராசன் அவர்கள் தான் வச்சாங்க. அவருடைய எண்ணுதல் தான் இந்த பேர் வந்து அமைந்தது. சிறப்பான ஒரு இன்றளவும் தொன்மை பேசணும்னா பல்வேறு ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் ஒரு தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாடுகளும் இன்றளவும் நிக்குதுன்னா அந்த பெயருக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான் ராசன். அவருடைய தொட்ட ஒரு குறிதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடங்கியாச்சு. தொடங்கிட்டு வந்து நம்ம யார பேச வைக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியா தொன்மை பேசணும். நம்ம தொடர்ந்து வந்து பல்வேறு பல்வேறுபட்ட தொன்மைகள் வந்து நம்ம புரிந்து போயிடுச்சு, மறந்துட்டோம், கடத்த மறந்துட்டோம். அதை வந்து மீட்டு உருவாக்கி நம்ம வந்து கண்டிப்பா வந்து மாணவர்களிடமும் ஒரு மற்ற மக்களிடமும் நம்ம கடமை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க தான் இந்த நிகழ்வு வந்து தொன்மை பேசுவோம். ஒவ்வொரு காலைக்கிழமை மாலை 6 மணிக்கும் வந்து நம்ம வந்து பண்ணோம். இது வந்து நம்ம எங்க இருந்து ஜெயிக்கலாம்? நம்ம மதுரையில வந்து நம்ம ஒரு உலகனைத்தும் ஒரு நிறையாய் தான் ஒரு நிறையாய் புலவர் புலப்படாததுக்கு உலகனைத்தும் தான் வாடா தன்மையத்தை தன்னவன் நான் வாடக்கூடும் அப்படின்னு மதுரை எழுதிய தொன்மை சொல்லுவாங்க. மதுரை வந்து ஒரு பல்வேறு தொன்மை எச்சங்களை தாங்கிய நகரம். ஆமா, பல்வேறு தொன்மை எச்சங்களை தாங்கிய நகரம் இது. இந்த மதுரையில இருந்து நம்ம தொடங்கி ஒரு ஒருங்கிணைப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு எண்ணி வந்து நம்ம வந்து மதுரையில இருந்து நம்ம தொடங்கணும். முதல் நிகழ்வா வந்து நம்ம என்ன பேசலாம், என்ன பேச வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வந்து கீழடி அந்த அந்த நேரத்துல வந்து நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து ரொம்ப வந்து நம்ம பல்வேறு நம்மளுடைய தொன்மைகளை வந்து உலகளவில் பேசப்பட்டிருந்த போன நேரம் கீழடி தொடக்க நிலை. அன்றைய நிலையில நம்ம கீழடி அந்த கீழடியில வந்து அந்த அகழ்வாராய்ச்சி பண்ண இடத்துக்கிட்ட ஒரு பேராசிரியர் நம்மளுடைய கப்பலூர்ல உள்ள அரசு கல்லூரியில் உள்ள முனைவர் கரு முருகேசன் ஐயா அவர்கள். ஆமா, ஐயா வந்து ஒரு தமிழ்துறை தலைவரா இருக்காரு, துணை முதல்வரா அந்த கல்லூரி இருக்காரு. வந்து ஓய்வு பெற்றாங்க, தற்போது ஓய்வு பெற்றாங்க. பல்வேறு நிலைகள் தமிழ் சார்ந்து இயங்கி பழமையை வந்து பல்வேறு நிலைகள் வந்து கற்று வந்து ஐயா வந்து அவருடைய நிலத்தை வந்து அகழ்வாராய்ச்சிக்கான வந்து எந்த ஒரு தொகையும் அரசு பெறாம இலவையாவே கொடுத்தாங்க. கொடுத்து பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் பண்ணி நிறைய பொருட்கள் அங்க இருப்பாங்க. அந்த ஐயாவை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி வந்து தொன்மை பேசுகிற முதல் நிகழ்வு வந்து நம்ம கீழடி அப்படின்னு தலைப்பு வந்து கொடுத்து ஐயா வந்து பேச வைப்போம். ஐயா வந்து கீழடி தொடர்பு வந்து பல செய்திகளை வந்து முன் வச்சு பல்வேறு நிலைகளை வந்து நம்ம எடுத்து சொன்னாங்க. பல்வேறு அங்க உள்ள கிடைத்த பொருட்கள், அங்க என்னென்ன கிடைச்சிச்சு, எத்தனை நாள் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, எத்தனை கட்ட அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு, அவங்க வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, பல்வேறு நிலையில வந்து ஒரு தொகுப்பா வந்து ஐயா வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம சொன்னாங்க. வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்வேறு மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வமா இருந்த அந்த காலகட்டத்துல வந்து நிறைய வந்து நம்ம அதை நேரடி நிகழ்வா கலந்துகிட்டதை விட வந்து இணையத்துல நம்ம போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்து முதல் நிகழ்வுல வந்து அந்த ஒரு கலந்துகின்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் வந்து பிற்காலத்துல வந்து நம்ம வந்து வலைவழி மூலம் வந்து நிறைய பரவி நிறைய பேர் வந்து அதை பார்த்து பயனடைந்தாங்க. முதல் கீழடி அது போன்ற சில நிகழ்வுகள் வந்து உங்களை வந்து காமிக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து நம்ம மதுரையில எல்லாரும் தெரியும் தொழில மூத்த அறிஞர் சாந்தலிங்கம் ஐயா. ஐயா வந்து நம்ம தொடர்பு கொண்டு வந்து ஐயா இது மாதிரி நம்ம உண்மையான ஒரு நிகழ்வு வந்து பண்றோம். மாணவர்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐயா வந்து நம்ம பேசினீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஐயா தொடர்பு கொண்ட உடனே வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய வந்து தொழில் அறிஞர் மதுரையில தமிழ்நாடு மட்டும் யாருக்கிட்டாலும் ஐயா தெரியும். பல்வேறு நிலைப்பாட்டுல வந்து தொடர்ந்து வந்து இன்றும் வந்து
கை வந்து ஒரு புதுசா எண்ணாம தொடர்ந்து வந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஐயா வந்து ரொம்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தி பேசலாம்? எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் உள்ள அங்கே கன்னி கோவில் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். அந்த கோயிலோட தொன்மை சிறப்புகள் வந்து பேசலாம். ஏன்னா வந்து ஒரு வழிபாட்டு தலமா எல்லாரும் பேசி பேசி பழக்கப்பட்ட நம்மளுக்கு வந்து அந்த கோயிலுடைய தொன்மை என்ன, அங்க உள்ள சிற்பங்கள், அங்க உள்ள கல்வெட்டுகள், அங்க உள்ள பாண்டியர்களுடைய சின்னம் வந்து மீன் சின்னம் வந்து அங்க வந்து இருக்காங்க கோயிலுக்குள்ள இருக்கு. அது தொடர்பா பேசினாங்க. ரொம்ப அது பேசும்போது வந்து ரொம்ப ஒரு பல்வேறு வியப்பான செய்திகள், ஒரு நம்ம அறியாத செய்திகள் வந்து நிறைய சொன்னாங்க. அது வந்து நிறைய பேர் பயன்பெற்றாங்க. சாந்தலிங்கம் ஐயா வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா வந்து அதை மாற்றிருக்காங்க. அடுத்து இந்த நிகழ்வு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னா, ஒவ்வொரு நிகழ்வு வந்து ஒரு தனித்தனி ஒரு நினைவு வலைகளை வந்து நம்ம கொண்டு செல்லுது. இங்க பாவனர் கூற்றத்து சோழாந்தை சதுர்வேதி மங்கலம் மதுரையில் உள்ள சோழாந்தான் ஒரு இடத்தை குறிக்கிற ஒரு சொல். இந்த பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் இந்த வந்து சோழவந்தான் அழைக்கப்படுது. ரொம்ப வந்து ஒரு செழுமையான ஒரு பகுதி. இயற்கையான இன்னும் ஒண்ணு மதுரையில ஒரு இயற்கை மாறாத ஒரு இடம்னா அந்த இடத்த சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான பகுதி. அந்த இடத்த அதனுடைய உண்மையை வந்து புலவர் முத்தையா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா வளர்க்குனாங்க. எப்படி சொல்றது, அது வந்து அவர் வந்து அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இன்னமும் வந்து வசதி கொண்டிருக்கிறது. அதனால ரொம்ப சுவைச்சு எல்லா பேரும் ரொம்ப வந்து ரொம்ப துடிப்பா வந்து கேட்டு, ரொம்ப வந்து ஆர்வமா கேட்டு, ஒரு அந்த பெயர் சொல்லிக்கே வந்து அந்த பெயருக்கே வந்து அவர் கொடுத்த விளக்கங்கள்லாம் வந்து இன்னும் நினைக்கும் போது ரொம்ப சிறப்பு. அது கேள்விகள் வந்து எவ்வளவோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் எதுக்குமே சலிக்காம தாராளமா பதில் சொல்லி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வா வந்து பார்த்துருக்காங்க. இந்த நேரத்துல வந்து ரொம்ப இன்னும் ஒரு பசுமையா இருக்கு. அந்த ஊரை போலவே அந்த நிகழ்வு வந்து இன்னும் பசுமையா இருக்கு. மாணவர்களும் வந்து நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நிகழ்வுல. நடுக்கருத்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நிகழ்வு வந்து பல்வேறு தலைப்புகளுக்கு வந்து உண்மையான கருத்துக்களை பேசும்போது நடுக்கர்கள் தொடர்பா வந்து நம்ம நிறைய எடுத்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு இது எப்படின்னா நம்ம பகுதியா பிரிக்கலாம். நம்ம நடுக்கர்களை பத்தி பேசியிருக்கோம். அது மாதிரி வந்து நிறைய பகுதி தொடர்பா கோயில்கள் பத்தி பேசியிருக்கோம். உங்களோட கல்வெட்டுகள் தொடர்பா பேசியிருக்கோம். அங்க உள்ள புடைப்பு சிற்பங்கள் தொடர்பா பேசியிருக்கோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மன்னர்களை பத்தி பேசியிருக்கோம். அது போக வந்து நம்ம இலக்கியத்தில் உள்ள ரொம்ப ஒரு சிறப்பான செய்திகள்லாம் நிறைய வந்து பேசியிருக்கோம். இது வந்து மதுரையில் நடிகர்கள் வந்து மதுரையில் உள்ள ஒரு அம்மையார் வந்து தேவி அறிவு செல்வம். ஆமா, அதை பத்தி இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா நினைவு கூறணும். ரொம்ப இளம் வயதிலே வந்து குறிப்பா வந்து நடுக்கர்கள் வந்து தேடி நடுகள் கண்டுபிடிச்சு மதுரையில் நடுக்கர்கள் ஒரு புத்தகம் வந்து அந்த நிலையில வந்து வெளியிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அம்மாவை தொடர்பு வந்து இது மாதிரி நிகழ்வுல பேசணும்னு சொல்லும்போது நம்ம நிகழ்வு வந்து பேசினாங்க. நடுக்கர்கள் தொடர்பா பல செய்திகள் சொன்னாங்க. ஏன் நடுக்கர்கள் வைக்கணும், எங்க இருப்போம், எங்க எப்படி வந்து என்ன ஒவ்வொரு நடுக்கர்களுக்கு வந்து என்ன வந்து விளக்கம் இருக்கு, என்ன கொடுக்கணும்னு சரியா சொன்னாங்க. நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான விடைகளும் வந்து நிறைய பேர் பெற்று இலக்கியத்தின் தொழில்கள். இந்த நிகழ்வு பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்வு பேசின அம்மையார். ஏன்னா வந்து இங்க முனைவர் ஜூலி பிரதீபா அம்மையார் அவர்கள் இவங்க தான் நம்ம நிகழ்வுல வந்து தொடர்ந்து கலந்துக்கிட்டாங்க. தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து நிறைய பேர் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் கலந்து வந்தாங்க. அம்மையார் வந்து தனிச்சிறப்பு பிரீமியம் நிகழ்வுல இருப்பாங்க. அவங்க வந்து மதுரை போப் பெருமாட்டி கல்லூரி, மதுரையில வந்து ஒரு தலை சிறந்த கல்லூரி. அந்த கல்லூரியுடைய தமிழ் துறையில வந்து உதவி பேராசிரியர். அவங்க வந்து இலக்கியத்தில் தொழில்கள் இந்த தலைப்பை எடுத்து வந்து பேசினாங்க. நம்ம இலக்கியத்துல வந்து என்னென்ன தொழில்கள் இருந்துச்சு, அந்த தொழில்களுடைய என்ன மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுச்சு, எப்படி வந்து அந்த தொழில்களை மேற்கொண்டாங்க, அந்த தொழில்நுட்பம் என்ன, எல்லாத்தையும் வந்து ஒரு தனியா பிரிச்சு அதை வந்து தொழில்கள் இலக்கியத்த தொழில்கள் எந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க தனியா பிரிச்சு எடுத்து கொடுத்தாங்க. பல்வேறு தகவல்கள் வந்து அதுல இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த நிகழ்ச்சியால பயன்படுத்தி மிகச்சிறப்பு. அது நடுகர்கள் நான் சொன்னேன். நடுகர்கள் வந்து அது வந்து மதுரை சொந்தமா பேசுறது. இது வந்து விழுப்புரத்தில் உள்ள விழுப்புரம் வீரராகவன் ஐயா எல்லாத்துக்கும் தெரியும். ஐயா வந்து நடுகர்களை பத்தி பேசினாங்க. ரொம்ப சிறப்பா வந்து நடுக்கர்களோட தொடக்கத்துல இருந்து நடுக்கர்கள்னா என்ன, அதை ஏன் வைக்கிறாங்க, அதுல இப்படி என்ன, அதனுடைய அந்த சிற்பங்கள் இப்படி இருந்தா என்ன காரணம், இந்த நிலையில இருந்தா என்ன காரணம்,
ஒவ்வொன்றையும் வந்து பிரிச்சு தனித்தனியா வந்து விளக்குன விதம் வந்து பல்வேறு ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிலையா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நிகழ்வு போச்சு. இந்த நிகழ்வு வந்து 2 மணி நேரம் போச்சு. 2 மணி நேரம் சளைக்காம கிட்டத்தட்ட ஒரு 70, 80 மேல உள்ள ஒரு ஐயா வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து அறிவு சார்ந்து பேசிக்கிட்டே இருந்தது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு வந்து இதை வந்து நம்ம நினைக்கும் போது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இது. அடுத்ததா வந்து இந்த நிகழ்வு வந்து நம்ம எவ்வளவோ வந்து வரலாற்று சின்னங்கள் வந்து நம்ம எச்சரிக்கை வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் வந்து நம்மளுடைய வரலாற்று எச்சங்கள் வந்து நிறைய கொட்டி கிடக்கு நம்மளுடைய பகுதிகளில் வந்து. அத வந்து நம்ம வந்து பல்வேறு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம நாம தொடர்ந்து வந்து சேதப்படுத்திக்கிட்டே வந்துட்டோம் நம்ம இது வரைக்கும். அதான் உண்மை. நம்ம போனோம்னா நம்ம வந்து கறிக்கட்டி எடுத்து எழுதுறது, அங்க வச்சு செதுக்குறது, நம்ம அங்க உள்ள சிற்பங்களை சேதப்படுத்துறது, அங்க வந்து நம்ம நெகிழி பைகள், போது பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம மரபுகளை வந்து நம்ம மரபு எச்சங்களை வந்து தொடர்ந்து சேதப்படுத்திட்டு வந்தோம். அதை தடுக்கிறதுக்காண்டி ஒரு விழிப்புணர்வு நிகழ்வா இந்த நிகழ்வு வந்து அமைஞ்சிச்சு. இது வந்து விழுப்புரம் செங்குட்டுவன் ஐயா வந்து பேசினாங்க. வந்து எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். சிறப்பா பேசினாங்க. அன்னைக்கு வந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாம எப்படி எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும், எப்படி எப்படி வந்து நம்ம சேத சேதப்படுத்தாம இருக்க செய்திகள் வந்து கொண்டு சேர்க்கணும் மக்களிடம் வந்து தெளிவா வந்து எல்லாத்தையும் விளக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து மாற்றம் வந்து கண்டிப்பா வந்திருக்கணும்னு நம்ம நம்புறோம். இது நம்ம நிகழ்வுடைய 25வது நிகழ்வு. ஆமா, தொன்மை பேசும் வந்து நம்ம ஆரம்பிச்சு 25வது நிகழ்வு. தலைப்பே நம்ம தொன்மை பேசும்னே கொடுப்போம். எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா அறிவன் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினாங்க. ஐயா வந்து நம்மளுடைய கடந்து வந்த பாதை, தொன்மை பேசும் வந்து கடந்து வந்த பாதை, அதனுடைய என்னென்ன செய்திகள் வந்து ஒரு அறிவு சார்ந்த செய்திகள் எப்படி தொடங்கப்பட்டது, ஒரு நிறைவான ஒரு நிகழ்வா வந்து ஒரு கொடுத்தாங்க. நல்லது ஒரு நிகழ்வா வந்து அந்த நிகழ்வு அமைந்தது. இது வந்து நம்ம பாண்டி நாட்டு சமணப்பள்ளியில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள். இந்த நிகழ்வு வந்து தேனியில இருந்து ஒரு ஐயா வந்து பேசியிருந்தாங்க. மாணிக்கராசன் ஒரு ஐயா வந்து பேசியிருந்தாங்க. நம்ம பாண்டி நாட்டு சார்பில் உள்ள சமணப்பள்ளிகள், அங்க உள்ள சமணப்பள்ளியில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எல்லாத்துலயும் தனியா தொகுத்தாங்க, தொகுத்து வழங்கினாங்க. இது நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு இந்த நிகழ்வுல. இருந்தாலும் நம்ம வந்து பல்வேறு நிலைப்பாட்டுல வந்து அந்த கேள்விகள் மூலமாகவும் பதில்கள் மூலியமாகவும் வந்து நிறைய வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து அமைந்தது. அடுத்து இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இன்றைய நிகழ்வு 91 நிகழ்வு. குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்வுகளை பத்தியும் சொல்றேன். எனக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு நேரம் இல்லை. இந்த நிகழ்வு சிறப்பான ஒரு நிகழ்வு. வரலாறு காட்டும் நீர் மேலாண்மை. இங்க வந்து நம்ம தொல்லியல் அறிஞர் வந்து ஸ்ரீதரன் ஐயா வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று அறிஞர், ஒரு 70 அகவையை தாண்டியவர். ஒரு சிறப்பா வந்து நம்மளுடைய நீர் மேலாண்மை எப்படி வந்து நம்ம அந்த காலத்துல வந்து நம்மளுடைய முன்னோர் வந்து நீர் மேலாண்மையை வந்து சிறப்பா கையாண்டாங்க. அது இந்த காலத்துல வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும், அதை எப்படி நம்ம மீட்டு வரணும், எடுத்து வரணும், அது முதற்கொண்டு வந்து தொடர்ந்து பல்வேறு நிலைகள்ல வந்து நீர் மேலாண்மையை பத்தி வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஐயா வந்து பேசினாங்க இந்த நிகழ்வுல. நிறைய மாணவர்கள் வந்து கேள்வி கேட்டு நிறைய வந்து விடைகளை வந்து இதுல வந்து அது தமிழக பாறை ஓவியங்கள். இந்த நிகழ்வு வந்து நம்ம ஒரு பாறை ஓவியங்கள் அப்படின்னு நம்ம பேசாம இருந்தது வரைக்கும் இங்க வந்து ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து பாடல்களை பத்தி வந்து சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த இந்த நிகழ்வையும் கேள்வி வந்து நிறைய தொடங்கப்பட்டது. பாடல்கள் என்ன, எப்படி இருக்கு, என்ன வண்ணங்கள், எங்கெங்க இருக்கு, தொடர்ந்து நிறைய வந்து கேள்விகள் வந்து போய் சிறப்பான ஒரு நிகழ்வா வந்து இது வந்து அமைந்தது. தமிழக பாரம்பரியம் வந்து மாணவர்கள் நிறைய கலந்து கொண்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பெரிய ஒரு பலம் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பெரிய பலமா இருந்திருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. இவங்க வந்து மங்கையர்கரசி அம்மையார் நிகழ்வு வந்து ஐயா விழுப்புரம் வீரராகவன் ஐயாவுடைய துணைவியார். அவங்களும் வந்து ஒரு வரலாற்று தொடர்பா இயங்குறவங்க. கல்வெட்டு பதிப்புள்ள தெய்வ சிற்பங்கள் ஒரு நிலைப்பாட்டு பேசி, ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு இணை, தொழில் தொடர்பா இயங்குறவங்க. தொடர்ந்து நம்மளுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தி நம்ம வந்து நிறைய வந்து வரலாற்று தொடர்பான செய்திகள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மாணவர்கள் சொல்ல ரொம்ப வந்து ஒரு ஆர்வமா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கண்காட்சிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்வுல வந்து 2 பேர் கலந்துருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? அடுத்து வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தவங்க வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய 3D அதை வந்து
நம்ம வந்து அந்த ஒரு காலகட்டத்துல எப்படி வந்து கையாண்டாங்க சிலையில. அழகியல் ஆர்ப்பரிக்கும் அழகர் கோயில் எதிரெதிர் இயக்க சிற்பங்கள் இது தலைப்பு. அழகர் கோயில்ல ஒரு 2 தூண், அதுல உள்ள ஒரு 2 சிற்பம். இந்த 2 சிற்பத்தை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த ஐயா வந்து பேசினாங்க. ரொம்ப பிரிச்சு அந்த சிற்பங்கள் வந்து எப்படி இயக்கமா இருக்கு. அவரை நம்ம பார்க்கும்போது இயல்பு சிற்பமா இருந்தது வந்து எப்படி 3D தொழில்நுட்பம் நம்ம சொல்றோம்ல, முப்பரிமாண தொழில்நுட்பத்தை வந்து எப்படி வந்து சிற்பத்தை அன்றே வந்து ஒரு துல்லியமா வடிவமைச்சிருக்காங்கன்றத அந்த நிகழ்ச்சி முடியும் போது வந்து ரொம்ப வியப்பா அது பேசப்பட்டது அந்த நிகழ்வு வந்து. நீங்க இன்னொரு முறை நம்ம வலையொலியில இருந்து இந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நீங்க போட்டு கேட்டு பாருங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து ஒரு சிற்பவியல் வந்து தொழில்நுட்பம் வந்து எவ்வளவு சிறப்பா அந்த காலத்துல கையாண்டிருக்காங்கன்றது வந்து நம்ம ரொம்ப வியப்பா நீங்க பார்க்கலாம் இந்த நிகழ்வுல. பல்லவ சிற்பங்களும் தொன்மைகளும் இது மாமல்லபுரத்தை பத்தி சுந்தரேசன் ஐயா பேசினாங்க. பல்லவ சிற்பங்கள் எல்லாத்தையும் பேசினாங்க. அவர் வந்து நிறைய வந்து நம்ம சொல்லாத செய்திகள், ஒரு சிறு சிறு செய்திகள் விடாம முழுமையா வந்து படங்களோட வந்து ரொம்ப ஒரு சிறப்பா விளக்குனாங்க. இயல்பாக கேட்ட செய்திகளை தாண்டி நிறைய செய்திகள் வந்து இந்த நிகழ்வு வந்து இருந்தது. இது எங்களுடைய 50வது நிகழ்வு. ரொம்ப ஒரு பல்வேறு நிலைப்பாட்டுல வந்து நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமா பல்வேறு மாணவர்களுக்கு வந்து நிறைவான செய்திகளை தொடர்ந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன நிறைவோட வந்து இந்த 50வது நிகழ்வு வந்து முன்னெடுப்போம். இதுல வந்து நம்மளுடைய நிறுவன தலைவர் ஐயா வந்து பேசினாங்க. எனது தொன்மை செலவு அந்த தலைப்பு வந்து பேசினாங்க. ஐயா வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு வரலாற்று தொடர்பாகவும் நம்மளுடைய பழமைகள் தொடர்பாகவும் தொடர்ந்து இங்க ஐயாவுடைய தொன்மை செலவு வந்து அது ஒரு வரலாறு தான். கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்வு வந்து வலையொலி இருந்தா போட்டு கேட்கலாம். அந்த நிகழ்வுலாம் உங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலாகவும் ஊக்கமாகவும் எப்படி வந்து நம்ம வந்து இயங்கணும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நிகழ்வு வந்து கண்டிப்பா அமைந்திருக்கும். இந்த நிகழ்வு நீங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட நடுக்கற்களில் பெண்களின் சேர்க்கும் இந்த ஒரு மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல உள்ள நடுக்கற்கள் அதுல வந்து பெண்கள் தொடர்பான இங்கே குறிப்பிட்டு இது மட்டும் தனியா பிரிச்சு ஐயா வந்து விளக்குனாங்க. கிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து ஒரு வரலாற்று தொடர்பான இயக்கக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு தொழில் ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஒரு கீழே தான் பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இவருடைய மன நிறைவு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய வரலாறை மீட்பதும் தொன்மையை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு செல்வது அவருடைய மன நிறைவு. பேசும்போது சொன்னாலும் அதுக்கான நம்மளுக்கு இந்த படத்தை வந்து போட்டேன். இது இவருடைய பேச்சை நீ கேட்டு பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து நிலையாமை இன்னும் வந்து என்னைக்குமே இருக்காது. ஆனா வந்து நம்மளுடைய எச்சங்களை வந்து நம்மளுடைய வரலாற்று எச்சங்களை வந்து கண்டிப்பா வந்து நம்ம மீட்டுருவாக்குறது வந்து அதுதான் பெரிய செல்வமே உண்டு. அதை கண்டிப்பா வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நமக்கு வந்து போய் ஆகணும். இதுக்காக ஐயா வந்து நீங்க அந்த பேச்சை கேட்டு பாருங்க. நிகழ்வு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு வந்து இருக்கும். இந்த நிகழ்வு வந்து அறிவியல் நோக்கில் தமிழ்நாட்டின் மரபு நிர்வகிக்கும் நம்மளுடைய நெல் வகைகளை பத்தி கார்த்திகேயன் ஐயா இவர் வந்து மதுரையில் உள்ள தியாகராசன் கல்லூரி சொன்ன தொடக்கத்தி கல்வி தந்தை தியாகராசன் அவர்களுடைய கல்லூரியில வந்து பணியாற்றுறாங்க. தாவரவியல் துறையில இருக்காங்க. நெல்மணிகள் நம்ம அழிந்து போன நெல்மணிகளை வந்து பத்தி வந்து ரொம்ப விரிவா வந்து ஐயா பேசினாங்க. இதற்கு முன்னாடி வந்து நம்ம மதுரை அலுவலகத்துடைய புதிய அலுவலகம் தொடங்கப்பட்ட நிலையில வந்து முதல் கண்காட்சியை வந்து நெல்வெளிகள் கண்காட்சி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சி இருந்தது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நம்ம அழிந்து போன நெல்மணிகளை வந்து நம்ம இங்க காட்சிப்படுத்தும் அலுவலகத்துல ஐயாவுடைய ஐயா வந்து கொண்டு காட்சிப்படுத்தினாங்க. நிறைய பேர் அதை பயனடைஞ்சாங்க. தொடர்ந்து வந்து நம்ம மரபு நெல் விதைகள் என்னென்ன இன்னமும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த காணொலியை நீங்க வந்து பார்க்கலாம். பார்த்து ஏதாச்சும் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தாலும் கேட்டு வந்து அவரையும் கேள்விப்பட்டுக் கொள்ளலாம். அதுல அவர் என்ன கொடுத்துருக்கோம். தமிழ் இலக்கியம் கூறும் கடல் வாணிக வரலாறு. இந்த நிகழ்வுல வந்து நிறைய நம்ம கடல் சார்ந்த நம்ம வாணிகம் வந்து எப்படி பண்ணோம், நம்ம துறைமுகங்கள் எங்கெங்க இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து பண்டமாற்று முறை பண்ணோம், எங்க கடல் தாண்டி போய் நம்ம எங்க வாணிகம் பண்ணணும் ரொம்ப வந்து சிறப்பா வந்து ஐயா வந்து விளக்குனாங்க. ரொம்ப வந்து ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. நம்ம வந்து அறிக்கை மீது ஒரு பார்வை. ஆமா இந்த நிகழ்வு நம்ம தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 நிகழ்வு வந்து நம்ம மதுரை நிலையில இருந்து முன்னெடுப்போம். அதன் பிறகு வந்து பல்வேறு வேலைப்பாடுகள் மத்தியில வந்து வேறு சில பணிகள் வந்து நம்ம அழுத்தத்தாலும் நம்ம வந்து வேறு சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தாலும் இருந்து நம்ம வந்து மற்ற நிலைகள்ல வந்து
இந்த 56 நிகழ்வுகளுக்கு அப்புறம் வந்து இந்த தொன்மை பேசும் நிகழ்வு வந்து புதுச்சேரி நிலையிலிருந்து இயக்கப்பட்டது. ஆமா, புதுச்சேரி புதுவை அருங்காட்சியக நிலையிலிருந்து தொடர்ந்து வந்து சிறப்பா இயக்குனாங்க. இந்த வரை வந்து தொடர்ந்து வந்து அருங்காட்சியக நிலையிலிருந்து தொடர்ந்து சிறப்பான பல்வேறு தகவல்கள் வந்து இங்கிட்டே இருக்கு. ஆமா, ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அறிக்கை மேல ஒரு பார்வை. அறிக்கை மேல பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த நிகழ்வு வந்து சு. வேல்முருகன் ஐயா அவர்கள். ஆமா, ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று அறிஞர். நீங்க அவருடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அறிக்கை மேல் வந்து பல தகவல் வந்து அந்த நிகழ்வு வந்து. அதே மாதிரி நம்ம யானைகளை பத்தி பேசியிருக்கோம். காந்திய தொன்மையின்றிய தேவை இதை பத்தி பேசியிருக்கோம். அதாவது ஆரோவில், பன்னாட்டு நகரம் ஆரோவில். ஆரோவில்னா ரொம்ப ஒரு என்னென்ன தகவல் சிறப்பா வந்து நான் இந்த நிகழ்வுல நான் கலந்து கொள்ள முடியல. நான் வலைவெளியில் கேட்டிருக்கேன். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒரு பன்னாட்டு ஒரு நகரம். மக்கள் வந்து எப்படி வந்து யாரும் முறை யாவரும் கேள்வி மாதிரி பல்வேறு நிலைப்பட்ட மக்கள் வந்து இங்க வந்து ஒரு கூடி ஒரு இடத்துல வாழ்றாங்க. அந்த ஆலயங்களுடைய தொன்மை வரலாறு என்ன, அதை பத்தி வந்து இந்த நிகழ்வு இருக்கும். அது போய் இது வந்து தமிழக சுற்றுலான்றது வந்து தமிழகத்தில் உள்ள எங்கெங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு, உண்மையான இடங்கள் எங்க இருக்கு, அதை பற்றி ஒரு நல்ல ஒரு தகவல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு வந்து ஒரு இயற்கை தொடர்பான ஒரு நிகழ்வா வந்து அமைந்து இதுல கலந்துக்கிட்டது வந்து செல்வம் ஒரு இயற்கை வைத்தியர், ஒரு பல்வேறு தமிழ்நாடு பாரம்பரிய சித்த வைத்திய மகாசங்கத்தில் வந்து மாநில தலைவராக வந்து ஐயா இருக்காங்க. ஒரு சிறப்பு வந்து ஒரு இயல்பா வந்து நீங்க கையை பிடிச்சு பார்த்து நம்மளோட உடல்ல என்ன நோய் இருக்கு, அதை வந்து எப்படி தற்காத்துக் கொள்ளலாம், என்னென்ன வழிமுறைகள் அதை தீர்வு காணலாம், துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வைத்தியர். அவர் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு நல செய்திகளை வந்து நம்மளோட பயணித்தார். இந்த நாடகத்தொன்மையும் என் வாழ்வின் துன்மையும் இங்க இதுல கலந்து உதிரி விஜயகுமார் அவர்கள். ஐயா பார்த்து சொல்லணும்னா மதுரையில வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு நிகழ்ச்சி பண்ண ஒரு நாடகம் வந்து நம்ம பண்ணோம். ஐயா வந்து கலந்து கொண்டு ரொம்ப ஒரு சிறப்பா வந்து ஒரு துல்லியமா வந்து ஒரு கண் அசைவுல கூட ஒரு தன்னுடைய நடிப்பு திறனை வந்து வெளிப்படுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நபர். ஒரு நல்ல வந்து ஒரு செய்தியோட வந்து நம்மள இங்க நாடகத்தை வந்து நம்ம பகுதியில் எல்லா மக்களும் வந்து ரொம்ப சிறப்பா வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்ட வந்து பண்ணாங்க. அவர் வந்து நம்மளுடைய நிகழ்வு வந்து பேசணும். நாடகத்தினுடைய தொன்மையும் அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் மேற்கொண்ட பயணத்தை வந்து பேசினாங்க. மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு வந்து இதை அமைச்சு தொடக்கம் வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு நிகழ்வு வந்து பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து தொடங்கின நாள்ல வந்து இன்று வரை வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போனோம், ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல வந்து நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படி ஒரு எண்ணத்தை வந்து முன்னிறுத்தி தொடர்ந்து வந்து இன்று வரை வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம இயங்கிட்டே இருக்கோம். இது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து தொடக்க நாள்ல இருந்து இன்று வரை வந்து நம்ம முன்னெடுத்துக்கிட்டே இருக்கோம். பல்வேறு மாணவர்கள் வந்து மாணவர்கள் மக்கள் வந்து நம்ம தொன்மை சார்ந்த வந்து ஒரு நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்ச்சி மூலமா வந்து தொடர்ந்து தொன்மை சார்ந்து வந்து அவங்க வந்து பயணங்களை மேற்கொண்டே இருக்காங்க. இது நாங்க வந்து இங்க மதுரை நிலையில வந்து இங்க கீழக்குடி இங்க போன படங்கள் எல்லாம் பார்வைக்காண்டி வந்து அவங்களுக்கு வந்து இந்த படங்களை வந்து இணைச்சிருக்கோம். இது வந்து கீழக்குடி கீழே இருக்க படம் வந்து நம்ம திருப்பரங்குன்ற பகுதியில் உள்ள ஒரு சமாளத்துறை இருக்கும். கேள்வி நேரம் பற்றி கேள்வி நேரம் இந்த நிகழ்வுக்கான கேள்வி நேரத்தை நான் வந்து குறிப்பிடல. இந்த தொன்மையை பேசுவோம் இந்த நிகழ்வினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதி வந்து இந்த கேள்வி நேரம். இதை வந்து இதை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு நிகழ்வு வந்து முடிஞ்சிட்டு வந்து பல்வேறு ஐயங்கள் வந்து கேட்கப்பட்டது, பல்வேறு விவாதங்கள் வந்து இந்த நேரத்துல முன்னெடுக்கப்பட்டது, பல்வேறு அறிவு சார்ந்த விவாதங்கள். நீங்க வந்து எப்பயுமே வந்து தனிப்பட்ட நபர் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விவாதங்கள் இருக்கும்போது பல்வேறு தெளிவு வந்து பிறக்கும். ஆமா, கேள்விதான் ஒரு நம்மளுடைய பூசையும் ஆயுதம். அறிவு வந்து பூசையும் ஆயுதங்கள் வந்து கேள்விதான். ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதி வந்து கேள்வி நேரம் வந்து பல நிலைகள்ல வந்து நிறைய பேர் நிறைய ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து நம்ம அதை பேசுவாங்க, நிறைய பேராசிரியர்கள் பேசுவாங்க, நிறைய அறிஞர்கள் பேசுவாங்க. சில நேரங்கள்ல வந்து சில தவறுகளா பேசும்பொழுது வந்து இந்த கேள்வி நேரத்துல வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஒரு அறிஞர்கள் வந்து சரியா வந்து இருப்பாங்க. ஆமா, அது வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், சரியான ஒரு நம்மளுக்கு விடை தெரியும் கேள்வி நேரம்.
பல நிலைகள் வந்து பல்வேறு விவாதங்களோட நிகழ்ச்சியோட அந்த கேள்வி நேரம் வந்து ரொம்ப சுவையா போயிருக்கும். நிறைய நிலைகள் வந்து இந்த கேள்வி நேரம் போயிருக்கும். அந்த கேள்வி நேரத்தை வந்து நீங்க ஒவ்வொரு நிகழ்வு கேள்வி நேரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்து எல்லாரும் கேட்டு 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 பல்வேறு வரலாற்று தரமா செஞ்சிருப்பாங்க. அதோட முரண்பாடுகளை வந்து உடைச்சிருப்பாங்க. நிறைய புது புது செய்திகளை வந்து ஆணித்தரம் நிரூபிப்பாங்கன்றதுல நிறைய வந்து ஒரு இந்த கேள்வி நேரம் பற்றி வந்து கேள்வி நேரம் சிறப்பான ஒரு நிலையா வந்து அமைச்சு. இந்த பகிர்தல் வந்து முடியுது. இந்த தொன்மை பேசும் நிகழ்வுல வந்து நம்மளுடைய தொடக்கத்துல இருந்து இந்த வரை வந்து பல்வேறு தொழில் அறிஞர்கள், பேராசிரியர்கள் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து பேச வச்சு பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம தொன்மை சார்ந்த நிகழ்வுகளை வந்து நம்மளுடைய நிலைகளை வந்து பல்வேறு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது, கடல் தாண்டியும் உலகளாவியும் பல்வேறு நிலைப்பட்ட மக்களை வந்து சென்றடைந்திருக்கிற நிகழ்வு வந்து இதுல வந்து நிறைய வரலாற்று பேராசிரியர்கள் கட்டணமா ராசவேல் ஐயா, பூங்குன்றன் ஐயா, சாந்தலிங்கம் ஐயா, நம்ம புலவர் வெங்கடேசன் ஐயா, விழுப்புரத்துல வீரராகவன் ஐயா, நம்ம செங்குட்டுவன் ஐயா, மங்கேகசி அம்மா, நிறைய இன்றும் நம்ம பணியில இருக்க நம்ம சசிகலா அம்மையார், முனைவர் சம்புலிங்கம் ஐயா, ஸ்ரீதரன் ஐயா பேசியிருக்காங்க, வேல்முருகன் ஐயா பேசியிருக்காங்க, கோமுகன் ஐயா பேசியிருக்காங்க, நம்ம தெய்வநாயகம் ஐயா, தஞ்சை பகுதியில் தெய்வநாயகம் ஐயா பேசியிருக்காங்க, நம்ம ராஜா முகமது ஐயா பேசியிருக்காங்க, அக்கிரிசாமி அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அப்புறம் நம்ம அன்னரங்கம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நிறைய பேர் நம்ம அன்னரங்கம் கிருஷ்ணமூர்த்தி நிகழ்வுல பேசல. ஆனா ஒவ்வொரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா வந்து பல்வேறு விவாதங்கள் மட்டும் வைப்பாரு. நிகழ்வு பற்றி அதோட நிறைகுறைகளை பற்றியும் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு மணி நேரங்கள் அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்களுடைய தொடர்பு வந்து வந்து மிகச்சிறப்பு நிகழ்வு. தொன்மை பேசுவனுடைய ஒரு பயணம் வந்து பல்வேறு நிலைகளை வந்து பெரிய தொடர்பு, மாணவர்களுடைய நெருக்கமான ஒரு தொடர்புகளும், ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களோட தொடர்பும் பெரிய ஒரு வலுவாக நமக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம அறிவு சார்ந்த இயக்கங்களோடு வந்து தொடர்ந்து வந்து நிறைய பேருடைய தொடர்புகளும் நம்ம வந்து அதை பகிர்றதுக்கு வந்து நிறைய வந்து செய்திகள் இருக்கும். நம்ம தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்கோம். அவங்க வந்து நிறைய ஆசிரியர்கள் நம்ம வேண்டி வைப்பாங்க, பேராசிரியர்கள் பேசணும் இருப்பாங்க. அடுத்த நிகழ்ச்சியில பேசி அவங்க தொடர்பான அறிவியல் சார்ந்த செய்திகள் வந்து பல்வேறு நபர்கள் வழங்குவாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிணைப்பாவே இந்த நிகழ்வு தொடக்கத்துல இருந்து இன்று வரை வந்து நம்ம போயிட்டே இருக்கு. நம்ம ஒரு ஊர் பத்தி பேசியிருக்கோம், ஊர் பத்தி சுகாதார பத்தி பேசியிருக்கோம், மேலக்கடம்பூர் பத்தி பேசியிருக்கோம், காஞ்சி, திருவண்ணாமலை, செஞ்சிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம், அரிக்கைமேடு, ஆதிச்சநல்லூர், கீழ்வாலை, உடையாநத்தம், அழகுளம், இது மாதிரி நிறைய வந்து நம்ம வேலூர், கடலூர், குமரி மாவட்டம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் எல்லாத்துல தொன்மை சிறப்பை பற்றி நம்ம வந்து பேசி பல்வேறு நிலைகளை வந்து நம்ம வந்து பல்வேறு அறிவு சார்ந்த நிலைகளை வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அது போக வந்து தமிழக கோயில்களை பற்றி பேசியிருக்கோம், சங்க இலக்கிய சங்கர்கள் பாண்டியர்களை பற்றி பேசியிருக்கோம், சமுதாயத்தை பற்றி பேசியிருக்கோம், மகதி நாட்டை பற்றி பேசியிருக்கோம், சோழபுரம் பற்றி பேசியிருக்கோம், பல்லவர்களை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அரசுகள் அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய அன்றைய ஆட்சி முறைகள் எல்லாத்தையும் பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கோம். இலக்கியத்துல வந்து நம்ம வந்து பிரிச்சு பேசியிருக்கோம். இலக்கியத்தில் உள்ள தொழில்கள் எல்லாம் தனியா பேசியிருக்கோம். அங்க பண்டைய தமிழ் வீரன் எல்லாம் பேசியிருக்கோம். இலக்கியத்தில் உள்ள உழவு சார்ந்த செய்திகள் என்ன பேசியிருக்கோம். அது உள்ள நீர் மேலாண்மை பற்றி பேசியிருக்கோம். இலக்கியத்தில் உள்ள சிறுதானியங்களை பற்றி பேசியிருக்கோம். மரபு நெல் விதைகள் பற்றி பேசியிருக்கோம். இலக்கியத்தில் காட்டப்பட்ட கடல் வாழ்வு பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம இலக்கியத்துல என்னன்னு நம்மளை பத்தி அந்த உண்மைகள் இருக்கு தேடி 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 ஒவ்வொரு தலைப்பா சிறந்த அறிஞர்கள் கொண்டு நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து வந்து முன்னெடுக்கப்பட்டே வருகிறது. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சது. அது நம்ம மதுரையுடைய சித்திரை திருவிழா பத்தி நம்ம பேசியிருக்கோம். மதுரையில் அவங்க ஒருங்கிணைத்த வேலைகளை வந்து சும்மா அம்மையாரை வைத்து வந்து சித்திரை திருவிழாவுடைய பயன்பாட்டுகளை பத்தி பேசணும். அந்த சித்திரை திருவிழா என்ன, மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சூழ்நிலை அது வந்து ஒரு வழிபாட்டு முறையை தாண்டி வந்து ஒரு பண்பாட்டின் அடையாளமா வந்து மதுரையில இருந்து வந்து அதை பத்தி வந்து அம்மையார் பேசியிருக்காங்க. அது போக வந்து நம்ம சமணம் பத்தி பேசியிருக்கோம், மலைகள் தொடர்பாக பேசியிருக்கோம், அங்க எக்கச்சக்கமான நிறைய மலைகள் தொடர்பாக வந்து பேசியிருக்கோம். தொடர்ந்து வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருக்கோம்.
ஒரு சிறப்பான ஒரு நம்ம தொன்மையும் ஒரு அறிவு சார்ந்த செய்திகளையும் வந்து இன்று வரை வந்து நம்ம கடத்துவதில் வந்து எந்த ஒரு பொய்யும் அடையாம பல்வேறு இக்கட்டுகள் மத்தியில வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கோம். இன்றைய இன்றைய ஒரு பாதி 56 நிகழ்வுக்கு அப்புறம் வந்து நம்ம புதிய அருங்காட்சியகங்களை வந்து எடுத்து இன்று வந்து நம்ம சிறப்பா வந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா வந்து நம்ம புதுச்சேரியில வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு தளமா வந்து இந்த நம்மளுடைய நிறுவனம் வந்து நம்மளுடைய அருங்காட்சியகம் வந்து பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கி அதை நீங்க வந்து ஒரு மூலமானது வந்து கடமை பிரிவு மேப்ஸ் தொடர்பான ஒரு அருங்காட்சியகம் வந்து அங்க செயல்பட்டு இயங்கிட்டு இருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா புதுச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு சிறந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு தளமா இருக்கும். இயல்பா வந்து நீங்க வந்து ஒரு படமா ஒரு மேப் பார்த்தீங்க, ஒரு காசுகள் தொடர்பா பார்த்தீங்கன்னா பாதைக்கு மட்டும் இல்ல, இந்த செடிகளுக்கும் பல செய்திகள் வந்து முழுமையா நிறைவா வந்தடையும். ஏன்னா வந்து நம்ம வெறும் வந்து காட்சிப்படுத்துறதோட தாண்டி அறிவு நிலையில பல செய்திகளை கொட்டி 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 நீங்க ஒரு முறை நீங்க அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளவு வந்து அது போக வந்து நம்ம இப்ப கடந்த கடந்த மாதம் வந்து திண்டுக்கல்ல வந்து நம்ம திண்டுக்கல் தொடர்பான ஒரு கண்காட்சி வந்து ஒரு முன்னெடுத்து நம்ம நிறுவனம் தொடர்பாக வந்து சார்பாக வந்து முன்னெடுத்து அந்த சிறப்பான திருக்குறள் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு நூல். அதாவது தெரியும், வாழ்விலேயே வந்து சுருக்கமா ஒரு நிறைவா சொல்லக்கூடிய ஒரு நூல். ஆமா, பல்வேறு அறம் சார்ந்த நிலைகளை வந்து நம்மளுக்கு இன்னும் துணையா இருக்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை பத்தி திருக்குறளை பத்தி வந்து ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சியை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சார்பாக இப்ப மதுரையிலையும் நம்ம அதை முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். தொடர்ந்து வந்து எல்லா நிலையிலும் முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். அது போக வந்து தமிழர்கள் தொடர்பான கண்காட்சிகளை முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். பல்வேறு இலக்கியம் தொடர்பான நிலைகளை வந்து முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். தொடர்ந்து வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து இயங்கிக்கிட்டே இருக்கோம். பல்வேறு இக்கட்டுகள் நடுவிலும் பொருளாதார இக்கட்டு நடுவிலும். ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு நிலையில் இயங்கினாலும் ஒரு பொருளாதாரம் பெரிய ஒரு தடையா இருக்கு. இதையும் தாண்டி வந்து நம்ம நம்ம துணை வராங்க வந்துகிட்டே இருக்காங்க. துணை வராதவங்களை பத்தி நம்ம என்னைக்கு இருந்ததில்லை. இருந்தாலும் இல்லாதனால தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து அடுத்து வந்து ஒரு பெரிய நிலையில வந்து நம்ம இயங்க வந்து காத்திருக்கோம். அது சரியான ஒரு முன்னுகளோட ஒரு துணை நிற்கும் பட்சத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட்டோம். எல்லா பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு சார்ந்த நிகழ்வுல தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு என்னோட ஊக்கப்படுத்திருக்கு. இந்த நேரத்தில் மீண்டும் வந்து நம்ம இன்னொரு நிகழ்வு வந்து சந்திக்கலாம். எங்களுடைய நிலைப்பாட்டுல நீங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரு துணை வந்து நம்ம அறிவு சார்ந்த செய்தி பல்வேறு நிலைகளை தொடர்ந்து வந்து பல்வேறு நிலைகளை வந்து கடத்தி கொண்டே இருக்கோம். நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அண்ணனிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் பாண்டியன். வணக்கம். நீங்க முன்னெடுத்த தொல்லியல் சார்ந்த அந்த வழிநடத்தல் இருக்கு இல்லையா, பயண வழிநடத்தல், செலவு நடத்தல், அது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா உங்களை பதிவு செய்து இங்க உள்ள புதுச்சேரியில உள்ள ஒரு இதழெல்லாம் உங்களுடைய நிகழ்வு முன்னெடுப்புகள் பற்றி எழுதப்பட்டிருக்கு. சரிங்க சரி. அவரு இங்க இருக்கிற தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் அங்க மதுரைக்கு வந்ததை 2 முறை வந்திருக்கிறாங்க. 2 முறை செய்திகளையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு நடைப்பயணமா செஞ்சீங்கல்ல, அது என்ன பெயர்ல செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்கன்றத ஒரு சின்ன நிலையில விளக்கி சொல்லிடுங்க. 2017ஆம் ஆண்டு வந்து நம்ம மதுரை அலுவலகம் திறக்கப்பட்டு ஒரு சில நாட்கள்லயே வந்து நம்ம புதுச்சேரியில இருந்து தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்துல சார்பா வந்து அன்பர்கள் தான் வந்திருந்தாங்க. ஒரு வரலாற்று பயணம், மரபு செலவு பெயர்ல வந்து செலவுன்றது வந்து பயணத்தை கொடுத்த ஒரு தூய தமிழ், மரபு செலவு என்ற பெயர்ல வந்து இந்த நிகழ்வு வந்து மதுரையில் உள்ள மரபு தொடர்பான இடங்கள் என்னென்ன இருக்கு மதுரையில சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து ஒரு நாள் முழுக்க வந்து விடியற் காலையில இருந்து நம்ம மாலை வரைக்கும் வந்து தொடர்ந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் வந்து அவங்க வந்து மதுரையில் உள்ள ஒவ்வொரு தொன்மை சார்ந்த இடமா கொடுத்துருக்கணும். மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள மீனாட்சி அம்மன் தொடங்கி நம்மளுடைய திருமலை நாகர் பெருமகள் அங்க
அது போக வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் உள்ள தொல்லியல் சிறப்பான இடங்கள், அங்க உள்ள ஒரு சிறப்பான ஒரு செய்திகளோட நிறைய இடங்கள் மதுரையில் உள்ள ஒவ்வொரு இடமும் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க மன நிறைவோட வந்து அன்னைக்கு பிறகு வந்து கடந்த ஆண்டு வந்து மீண்டும் வந்து அவங்க புதுச்சேரியில வந்து வந்திருந்தாங்க. ஒரு 20-30 பேருக்கு வந்திருந்தாங்க. எல்லா பேரும் வந்து ஒரு இந்த போய் என்ன சிறப்பா இருந்துச்சுன்னா, போன முதல் முறை வரும்போது வந்து அந்த அளவு உறுப்பினர்கள் தொண்டைமண்டல உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. எல்லா பேரும் வந்து அறிவு சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய வந்து பயன்படுத்தி இந்த முறை வந்தவங்க வந்து அகவை மிகுந்தவர்கள் வந்தாங்க. அகவை குறைந்தவர்கள் நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய பேர் வந்து இங்க வந்து மதுரையில் உள்ள ஒரு சிறப்பான ஒரு தொழில் தொடர்பான இடங்கள்லாம் ஒவ்வொன்றா கூட்டிட்டு போனோம். கீழடிக்கு கூட்டிட்டு போனோம். கீழடியில வந்து நிறைய வந்து அவங்க சுற்றி பார்த்து நிறைய கேள்வி கேட்டாங்க. கீழடியில இன்று உள்ள அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு நேரடியாக கூட்டு போயிருந்தோம். அது போக வந்து மதுரையில் உள்ள அந்த ஒத்தக்கடையில் உள்ள நரசிங்க பெருமாள் கோயில்ல உள்ள கல்வெட்டுகளை காணப்பட்டு அது போக நிறைய வந்து மதுரையில் உள்ள தொன்மையான மதுரையில் உள்ள அரசு அருங்காட்சியகம் இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இடத்துக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஒரு தொழில் சார்ந்த ஒரு நல்லறிவை வழங்கி வந்து அது போக இன்னொரு மாணவர் செலவு நம்ம முன்னெடுத்தோம். அதில் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. அவங்களே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வழிநடத்தி அவங்களுக்கு தேவையான செய்திகளை வந்து நம்ம வந்து மரபு தொடர்பான செய்திகள் இந்த மாதிரி இந்த மரபு செலவுன்றது நம்ம தொடர்ந்து வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்களை வந்து மதுரையில் உள்ள இடங்கள் புதுச்சேரியில் உள்ள மரபு தொடர்பான இடங்களை வந்து பார்க்கணும் இருந்தீங்கன்னா எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வழங்க வந்து நல்லது. சிறப்பு. இது போல பாண்டியனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து சிறப்பு பட சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல பாண்டியன் செயல்பாடுகள் தொடங்கினது நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மதுரையினுடைய நிலையில எந்த வகையான சாதிய மத மொழி கூட பெரிய நிலையில பெரிதுபடுத்தி பேசாமல் எதையுமே கூர்மைப்படுத்தி பேசாமல் சமய சார்பற்ற ஒரு நிலையில தொன்மையை வளர்த்து கொண்டிருக்கிற நிலை வந்து சிறப்புக்குரியது. பல கோயில்களுக்கும் பல கோயில்கள் தொடர்பான செய்திகள் தொடர்பாகவும் சமய தொடர்பான செய்திகள் தொடர்பாகவும் தொன்மை பேசுவோம்ல பேசப்பட்டாலும் இதனுடைய தொன்மை குறித்தும் அதனுடைய சிறப்பு குறித்தும் தான் இங்க பேசப்படுதே ஒழிய எந்த சமய நோக்கத்திலையும் இல்லைன்ற செய்தியை பாண்டியன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில முதல் நிலையில ஐயா அம்ருதீன் ஐயாவும் ஷர்ஃபுதீன் ஐயாவும் கலந்து கொண்டது முதல் நிலையில கலந்து கொண்டவர்கள் அவர்கள் தான் உள்ள வந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் நிறைய சிறப்புகள் பாண்டியனுடைய செயல்பாடுகள்ல இருக்கு. அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு செல்லும்ன்றத விருப்பத்தோடு தெரிவித்துக் கொள்றோம். கேள்வி கேட்கக்கூடியவர்கள் கேட்கலாம் தாராளமா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் எழுப்பி அண்ணனிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நச்சினார்கினியன். வணக்கம் சொல்லுங்க. அருமையா இருந்தது. இப்போ எனக்கு ஒரே ஒரு ஐயம் தான். நீங்க நிறைய செயல்பாடுகள் வந்து பாக்குறீங்க. நான் இந்த சிலருடைய வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கும் ஆவல் தோன்றியுள்ளது. சிலர் வந்து அருமையா வந்து விளக்கம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஒண்ணுமே இல்லாம அப்படியே போயிட்டு இப்ப ஒரு ரீகேப் மாதிரி திரும்ப பார்க்கும்போது நினைச்சு பார்க்கும்போது எல்லாம் எனக்கும் சிலதெல்லாம் நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணல. சிலதெல்லாம் பார்க்கும்போது அந்த திரும்பவும் வந்து அந்த நினைவுகள் வருது. இப்போ வந்து நான் உண்மையான வந்து மேலும் அத அந்த ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பை குறித்து நாங்கள் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அவங்க வந்து உரை வழங்கி போயிட்டாங்க. அவங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு தொலைபேசி எண்ணோ இல்ல ஒரு பட்டியலோ ஏதோ உங்களோட இருந்தா எல்லாருக்கும் அதை பகிர முடியுமா? ஆர்வம் உள்ளவரும் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியிலேயோ அல்லது குறிப்பிட்ட தலைப்பு குறித்தோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு சிறப்புரையாளர்களுடைய எண்கள் வந்து தேவைப்படும் கேட்டீங்களா?
ஆமா, பேச்சாளர்களுடைய எண்கள் இல்லைன்னா அவங்களுடைய இமெயில் முகவரி ஏதாவது கொடுத்தா மேலும் ஏன்னா இது அவங்க ஒரு சேவையா தான் செய்து சென்று இருக்கிறார்கள். ஸோ அந்த இது வந்து ஒரு முழுமையடையாமலும் சில போயிருக்கலாம். ஸோ அது பலருடைய ஐயங்கள் அப்படியே ஐயங்களாவே இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து நம்ம திறப்பா வந்து எல்லாருடைய எண்கள் வந்து கொடுப்பது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அது எனக்கும் ஒரு ஐயமா தான் இருக்கு. அதனாலதான் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில பேர் சொல்லியிருக்கலாம் என்னோட எண்ணை வந்து தனிப்பட்ட முறையில இருக்கும், அது மேலும் இது வேண்டாம் சில பேர் சொல்லியிருக்கலாம். சில பேர் வந்து இல்ல யார் வேணா எப்போ வேணா என்ன தொடர்பு கொண்டால் நான் வந்து எல்லாருடைய ஐயங்களையும் விளக்க தயாராக இருக்கிறேன் சில பேர் முன்னுக்கு வரலாம். ஸோ அவர்களுடைய பெயர், அவர்களுடைய எண், அவர்களுடைய சிறப்பு என்ன என்ன இல்ல இந்த என்ன என்ன என்னைக்கு வந்து அது பேசியிருக்காங்க, இல்ல என்ன தலைப்புல பேசியிருக்காங்க, அவங்களுடைய ஒரு பொறுப்பு என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்தா அந்த குறித்த மேலும் வந்து ஆர்வமுடையவர்கள் அந்த அந்த ஒரு தனிப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு மேலும் ஐயங்களை போக்கிக் கொள்ள வசதியாக இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து இது வந்து நீங்க இப்ப இது என்ன செய்யுதுன்னா, நம்ம முதல் வந்து எல்லாருடைய எண்களையும் சிறப்பா கொடுக்க முடியாது. நீங்க வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி பார்த்து அதனுடைய ஐயங்கள் இருந்தா வந்து கண்டிப்பா எல்லாரும் தனிப்பட்ட முறை தொடர்பு கொள்ளலாம். நான் அந்த சிறப்பு அழைப்பாளர் வந்து பேசி அவங்க எண் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தர்றேன். இல்ல உங்களோட ஐயங்களை வந்து நீங்க வந்து தட்டச்சு மூலியமா அனுப்புனீங்கன்னா அதற்கான விடையை வாங்கி தருவதை வந்து நாங்க கண்டிப்பா வந்து நிலையிருக்கோம். உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பெருஞ்சித்திரனுடைய இவர் பேசினார் இல்லையா, மகன் பேசினார் இல்லையா, அவர்கிட்ட எனக்கு நிறைய ஐயங்கள் இருந்தது. அன்னைக்கு கூட சில ஐயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டேன். பட் அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஒரு வாரம் கழித்து திரும்பி பார்க்கும்போது மேலும் மேலும் பல தோன்றிக் கொண்டே இருந்தது. அதுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு அந்த இது தோன்றிட்டு இருந்தது அந்த எண்ணம். அப்போ யாரை தொடர்பு கொண்டாலும் எனக்கு அந்த சில குறிப்பிட்டவர்கள் நான் குறிப்பு எடுத்து வைத்து உள்ளேன். அவருடைய பெயர் இல்ல எந்த வகுப்பில் எடுத்தாங்கன்னு கொடுத்தா அவங்களுடைய எண்கள் மட்டும் அவர்களுடைய அனுமதி பெற்று எனக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு யாருடைய ஐய கேட்கணும்னு தோணுதோ என்கிட்ட வந்து பட்டியல் மட்டும் எங்க அனுப்பி வைங்க. இப்ப யாருக்கு அனுப்புறேன்? உங்களுடைய எண்ணும் எனக்கு தெரியல. இருக்குமான்னு தெரியல. ஏற்கனவே தொடர்பு கொண்டிருக்கிறேன் ஒரு முறை. அதே எண் தானான்னு தெரியல. அதே எண் தான். அதே எண் தானா? அப்ப நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா. நன்றி. நம்மளுடைய நிகழ்வு வந்து எல்லாமே வந்து வலைவெளியில் வந்து பதிவுல இருக்கு. நீங்க தலைப்பின் கீழே எந்த தலைப்பின் கீழே வந்து எந்த தெரிஞ்சுக்கணும்னா வந்து வலைவெளியை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை எப்போ உங்களுக்கு ஐயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா நேரடியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நாங்க வந்து அதை விளக்குவது வந்து கண்டிப்பா வந்து ஒரு விளக்கி சிறந்த ஒரு பதில வந்து கொடுப்போம். வணக்கம் அண்ணா. இப்ப இந்த தொன்மை பேசும் நிகழ்வோட இடர்பாடுகள் என்னன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா 56 நிகழ்வுக்கு மேல நீங்க நடத்தியிருக்கீங்க. இப்ப இதோட இடர்பாடுகள் இருக்கும்ல. இப்போ ஒரு நிகழ்வு முடிவு பண்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. தலைப்பு எல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு நபரை முடிவு பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கான இடர்பாடுகள் எப்படி நீங்க கடந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க அண்ணா. நம்ம தொடங்கிய நேரத்துல வந்து நம்ம ஒவ்வொரு வரலாற்று அறிஞர் முதல் நிகழ்வு வந்து நம்ம கீழடி தொடர்பா பேசிட்டாங்க. இரண்டாவது நிகழ்வு வந்து நம்ம நடத்துவதற்கு வந்து ஒரு 4 அறிஞர்களுடைய பட்டியலை நம்ம எடுத்து வச்சு முன்னெடுத்து ஒவ்வொருத்தங்களும் நம்ம அழைப்பு தொடர்பு கொண்டோம். அதுல வந்து நிறைய வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்க வந்து வந்து நம்ம யாருன்னு கேட்பாங்க. நம்ம ஒரு தளத்துல வந்து இயங்கிட்டு இருக்கோம், வரலாற்று ரொம்ப பேசுறோம். அதனால வந்து நம்ம பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம வந்து பிறகு வந்து அவங்க வந்து அதுக்கு இசை கொடுத்து நம்மள பேசியிருக்காங்க. அத போக வந்து நம்ம இடர்பாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தொடக்கத்துல இருந்து இடர்பாடுகள் தொடக்கத்துல வந்து அது பெரிதா இல்லை. நம்ம வந்து அணுகுனோடனே ஒரு அறிவு சார்ந்து நம்ம எங்கேயும் தெரிஞ்சோடனே எல்லாரும் துணையா வந்தாங்க. அதாவது அறிவு சார்ந்து பேசுவதற்கு வந்து துணையா வந்தாங்க. தொடர்ந்து வந்து ஆனா நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வந்து பொருளாதார ரீதியான ஒரு இக்கட்டுகள் தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சில பேர் வந்து ஒரு சிறு நிலையில முன் வந்தாங்க. பல பேர்னால வர இயலவில்லை.
அந்த ஒரு இக்கட்டு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து இந்த இந்த நிலைப்பாட்டுக்கு இந்த நிலையில வந்து இவ்வளவு மாணவர்கள், ஆசிரியர்கள், மக்கள்கிட்ட வந்து செய்தியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அது ஒரு பெரிய செய்தி தான் நம்மளுக்கு. நம்ம நிறுவனத்தை பத்தி நானே சொல்றேன்னு சொல்லல. ஒரு பொது நிலையிலிருந்து சொன்னாலும் அதுதான் உண்மையும் கூட. அது வந்து நம்ம இயக்குற நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒவ்வொரு நிலையிலும் வந்து ஒரு தலைப்பு வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே வந்து பல்வேறு குணங்கள் வந்து வரும். அதை நம்ம கையாள விதத்துல வந்து பல இடர்பாடுகள் இருக்கும். அந்த நிலையில வந்து இருக்கும். அது ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து 2 பேருக்கு சார்பாகவும் யாருக்கு சார்பாகவும் பேசாம எது சரியானதோ அந்த நிலையில் நின்று நம்ம வந்து பேசி வந்து பண்ணுவோம். நிறைய வந்து மாணவர்கள் கலந்து தொடக்கத்துல வந்து ரொம்ப வந்து குறைவான எண்ணிக்கையில் கலந்துட்டேன். அது தொடர்ந்து வந்து ஒரு ஆர்வம் மீதி வந்து கண்டிப்பா நிகழ்ச்சி சரியான ஒரு செய்தி கொண்டு போனோம்னா மக்கள் வந்து வந்துகிட்டே இருப்பாங்கல்ல. அந்த நிலையில இப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு பலமா இருக்கு. இடர்பாடுகள் வந்தாலும் வந்து நம்ம தொடர்ந்து இயங்குவது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கண்ணா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அண்ணனிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம், நான் ஜூலி பேசுறேன். சொல்லுங்க. நான் வந்து இந்த இதுல வந்து ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியே ஆகணும். நான் ரொம்ப நாளா வந்து இந்த தொன்மை பேசுவோம் நிகழ்வுல நான் வந்து கலந்துக்கிருவேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா பாண்டியன் சாரை நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா முதல்ல வந்து அவருடைய ஒரு ஒரு பாசிட்டிவ் இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய குரல் வளம், அந்த ஒரு மென்மையா, யாரா இருந்தாலும் சில பேர் எல்லாம் கோவப்பட்டுருவாங்க. ஆனா அப்படி கோவப்பட்டா கூட அந்த மென்மையா பேசி தொடங்கிடுவோம்ங்கய்யா அப்படி சொல்லி கேட்கறது. அது மாதிரி அந்த நிகழ்ச்சியில இடையிலேயே சில பேர் வந்து கான்ட்ராவர்சியா கேள்விலாம் கேட்கும்போது கூட அந்த மென்மையா அதை வந்து அப்படியே சால்வ் பண்றது, இதெல்லாமே வந்து பாண்டியன் சாரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத நான் சொல்லணும். இன்னொன்று வந்து எல்லா நிகழ்வுகளையுமே ரொம்ப அழகா கோர்வையா அந்த தொகுத்து கொண்டு போறது வந்து நல்ல ஒரு திறமைசாலி பாண்டியன் சார். அதை வந்து நான் இங்க வந்து சொல்லியே ஆகணும். அது அதுக்கு தான் நான் வந்து இப்ப இதை சொன்னேன். இன்னொன்று வந்து இதன் மூலமா வந்து நிறைய பல்வேறுபட்ட ஆரம்ப காலங்கள்ல பல்வேறுபட்ட தலைப்புகள், பல்வேறுபட்ட ரிசோர்ஸ் பர்சன், சிறப்புரையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒன்னொன்னும் கோரிலேட்டே ஆகாது. இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும், அப்படி வித்தியாசமா. அது வந்து பாண்டியன் சார் வந்து ஒரு அந்த தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் போடும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த காப்பியில பார்த்தோம்னா வேறுபட்ட தலைப்பா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே சாரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு ஸ்பெஷல் ஒரு அப்ரிசியேஷன் கோஸ் டு பாண்டியன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப ஒரு நிறைவா இருக்கு. நம்ம இத்தனை நாள் நடத்திய ஒரு நிகழ்வுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனா வந்து தங்களுடைய சொற்களை வந்து அமைஞ்சது. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா நம்ம முன்னாடி தொடக்கத்தையே சொன்னேன். தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. ஏன்னா பல நிகழ்வு வந்து கலந்துக்கலாம இருக்கேன். ஆனா அம்மா வந்து தொடர்ந்து எல்லா நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டு பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம கூட துணையா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க சார். நன்றிங்க சார். இப்ப வந்து அந்த குகை கல்வெட்டு, அந்த ஆராய்ச்சி அந்த மாதிரி போறது இதுவுமே வந்து இளைஞர்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு முன்னுதாரணமா நம்மளும் ஒரு ஆய்வு செய்யணும், நம்மளும் ஒரு நம்மளுடைய பழமையை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனலோட இப்ப வர தலைப்புகள் எல்லாமே நம்மளுடைய அந்த பாரம்பரியம், நம்மளுடைய மரபு சார்ந்தது, நம்மளுடைய பண்பாடு சார்ந்த விஷயங்களினுடைய முன்னெடுப்புகளாக இப்ப வர்ற அந்த ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாமே இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்னு நம்ம வந்து நேரடியா அந்த களத்துக்கு போய் நம்ம பார்க்க முடியாது. ஆனா லைவா நமக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய காமிக்கிறது இன்னும் நிறைய இளைஞர்களை இந்த ஃபீல்டுல வந்து இன்னும் இவ்வளோ இதெல்லாம் இருக்கு, ஆராய்ச்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுற வகையில இப்ப வரக்கூடிய அந்த சிறப்புரைகள்லாம் இருக்கு. அதனால இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு சாருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதோடைய அந்த முன்னெடுப்புக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சார்.
நல்லது. புதுவை ஆராய்ச்சி அருங்காட்சியகத்துக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மாறுபட்ட கோணத்துல வழக்கமான ஒரு அந்த பார்வைகள்ல இல்லாம மாறுபட்ட கோணம், மாறுபட்ட சிந்தனை, நம்மளுடைய தேவை, அந்த மீட்டெடுப்பு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல போறதுக்கு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கோஸ் டு புதுவை அருங்காட்சியகம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்கம்மா. தலைப்புத் தேர்வு வந்து இப்போ வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம தொடர்ந்து இயக்கிட்டு இருந்தோம். இப்ப பல்வேறு வேலைகள் வர்றதுனால வந்து இப்ப பல நிலைகள்ல இருந்து தொடர்ந்து இப்போ வந்து ரொம்ப சிறப்பா வந்து இயக்குவது வந்து இப்போதைய ஒருங்கிணைப்பாளர் வந்து தங்கை மனோரஞ்சன் வந்து சிறப்பா வந்து பண்றாங்க. மேலும் மேலும் அவங்க சிறப்பா வந்து பல்வேறு நிலைகளை வந்து எங்களுக்கு பார்க்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அண்ணனிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. மேலும் ஒரே ஒரு ஐயம். இது வந்து இந்த இதுக்காக இல்ல, ஒரு தலைப்பை முன்னிட்டு பேசுனதுனால அதை பற்றி கேட்கிறேன். இப்போ இலக்கணம்னு எடுத்துக்கலாம். இப்போ தொல்காப்பியத்துல இருந்த இலக்கண வரைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து வழுக்கெல்லாம் நிறைய புகுந்ததுனால வழுக்கேத்த மாதிரி வழு அமைதிகளை கொண்டு நன்னூலும் வந்தது. இப்ப நன்னூலுக்கு அதுக்கப்புறம் எல்லா இலக்கியங்களும் பாடல்கள் இயற்றுவதோ கவிதைகள் இயற்றுவதோ புது கவிதைகள்லாம் வந்தது. புது கவிதைகளை தாண்டி இப்போ ஹைக்கூ அது போல வந்துடுது. இப்போ வந்து அந்த தொல்காப்பியம் நாங்க மாணவரா படிக்கும் பொழுது அதெல்லாம் நிஜமா தேவையா? அது இப்போ அது போல யாருமே எழுதாத போது ஒரு சிலரே மட்டும் எழுதிட்டு அதையும் வந்து படிக்கிறதுக்கும் நிறைய ஆள் இல்லாத நிலையில இருந்த நிலையில அது தேவையா? இப்போ திரைப்பட பாடல்கள் எடுக்கும்போது அதுக்கு இலக்கணமே தேவையில்லை. அந்த ஒலி நயம் இருந்தாலே போதும், இசை நயம் இருந்தாலே போதும்ன்ற நிலையில அந்த தொன்மையான ஒரு இலக்கணம் தேவையான ஒரு கேள்வி எங்களுடைய மனதுக்குள்ள வந்துட்டே இது நான் ஐயன் அவருக்கு கொடுக்கும் பொழுதும் அது இல்ல. அப்படி சில பேர் இன்னும் இருக்காங்க. அப்பப்போ தோன்று இப்போ நன்னூலார் தோன்றியதுக்கு அப்புறம் அதோட வளர்ச்சியும் இருந்திருக்கு. தமிழ் எப்பெல்லாம் ரொம்ப மங்கிட்டு வருதோ அப்ப திருப்பவும் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த நிலையில இலக்கியத்துக்கு சொன்னாங்க. அதே போல இப்போ இங்க வந்து நீங்க எடுத்தது வந்து பழையதை மீட்டு உருவாக்கம் செய்வோம் போது அந்த தொன்மை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அதோட உண்மையான பயன் எப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ன்றதுக்கான ஒரு முயற்சிகள் ஏதாவது இருக்கா? அதோட முழு பயனும் கிடைக்குதா உங்களுக்கு? இல்ல, அது கிடைக்கலன்றதோட ஒரு நல்ல ஒரு இடைவெளி வந்துருச்சு இடையில. அதாவது நான் முன்னாடி சொன்னேன்ல, அது ஒரு தலைமுறைக்கு நம்ம சரியா வந்து கடத்த தவறியதன் விளைவுதான் வந்து இன்னைக்கு தேவையான நீங்க கேட்கிற அளவுக்கு வந்து நிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆர்வம் இல்லை. ஆமா. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நீங்க இப்ப வந்து உங்களுக்கு பல்வேறு நிலைப்பாட்டுல வந்து நம்ம செயல்கள் வடிவம் மாறி இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஹைக்கு வந்திருக்கலாம். ஆனா அடிப்படை வந்து நம்மளுடைய இலக்கியங்கள்ல மொழியின் எப்பயுமே ஒரு மொழியின் ஒரு அடிப்படை வந்து எப்படி வந்து ஒரு கட்டடத்துக்கு வந்து அடிப்படை ஒரு அஸ்திவாரமோ அந்த அஸ்திவாரத்துக்கு மேல வந்து அந்த காலத்துல வந்து சாதாரண ஒரு ஓட்டு வீடு கட்டியிருக்கோம். இந்த ஒரு இயல்பான ஒரு காரை வீடு கட்டியிருக்கோம். இன்னைக்கு நவீன காலத்துல வந்து நம்ம வந்து என்னென்னோ வீடு கட்டுறோம். ஆனா அந்த அடிப்படை அஸ்திவாரம் வந்து இன்னும் மாறல இல்லை. அது இல்லாம வந்து என்றுமே வந்து நம்மளுடைய ஒரு நிலைப்பாடே இருக்காது. நம்ம அடையாளமே போயிடும். நம்மளுடைய தொன்மை, நம்ம மொழிகளுடைய தொன்மையும் நம்மளுடைய இதையும் பார்க்கணும்னா நம்மளுடைய இலக்கியத்தை வச்சுதான் இன்னும் பார்க்கணும். அதை நம்ம விட்டுட்டோம். அதுனா நம்ம எல்லாமே வந்து உண்மையில மாறும். ரொம்ப ஒரு தேவையான ஒரு செய்தி. நம்மளுடைய அடிப்படையை வந்து காப்பாற்ற வேண்டியது, நம்ம தொன்மையை வந்து கடத்த வேண்டியது. கண்டிப்பா நம்ம பண்ணியா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நமக்கு தேவையில்லாத மாதிரிதான் இருக்கும். எல்லா நிலையும் ஒரு சோர்வா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம பண்ணியே ஆகணும். எப்படி நம்ம வீடு கட்டினா ஒரு அஸ்திவாரம் கண்டிப்பா வந்து நம்ம தோண்டியே ஆகிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நிலையிலும் வந்து நம்ம அடிப்படை வந்து என்னைக்கு அதுதான் வந்து அடுத்த நிலைக்கு வந்து நமக்கு தேவையா. நன்றி. ஏன்னா அது பழைய சித்தாந்தம் இல்ல பழைய வேதாந்தம் ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயலாதான் இருக்கு. இப்ப நான் ஒரு பாட்டு எழுதணும்னு நான் ஆசிரியருக்கு சொல்லும் பொழுது கூட ஒரு வெண்பா எழுதுனாக்கா அதுவும் வந்து மற்ற மாணவர்களால் வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயலா தான் இருக்கு. அந்த மாதிரி நிலையில நீங்க இந்த தொன்மை பேசுவோம்னு சொல்லிட்டு தொன்மையை தொடர்ந்து கொண்டு வரும்போது அது ஒரு வியப்பான தான் பாக்குறேன். அதனாலதான் நான் இதுலயும் வந்து எப்படி நான் எடுத்துக்கொள்ள முடியும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே நிலையில தான் இருக்கு. அதாவது ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு இதுல நம்ம நுழைஞ்சிட்டோமோ பழைய படிக்கிறதோ என்னமோ
அதை ஆரம்பிச்சது வந்து நான் தமிழ் ஆர்வத்துல தான் ஆரம்பிச்சேன். அதே போல தொன்மை தேடும்போது நானே படிக்கும் பொழுது அப்பதான் இது கிடைச்சது. அது போல ஒரு ஆர்வத்துல செய்யும்போது மீதி பேர்களோட நகைப்புக்கு தேடி நீ தேவையில்லாததா பண்ணிட்டு இருக்க, அது அதனால ஒரு ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும் போது பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நான் கேட்டேன், வேற ஒண்ணும். பாண்டியன். ஐயா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இது ஒரு சின்ன விடை கொடுத்துருவோமா? கண்டிப்பா. வணக்கம் வணக்கம். நச்சினார்க்கினின் ஐயாவுக்கு வணக்கம். இது ஒரு நல்ல கேள்வி. இது பொது தளத்துல கேட்கப்பட்டதும் ஒரு சிறப்பு. தொன்மை பேசுவோம்ன்ற அந்த பழமை குறித்த தலைப்பை எடுத்துக்கொண்டு இவர்கள் இயங்குவது என்பது ஒரு தனிச்சிறப்புக்குரியது. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு காலத்துல லத்தீன மொழி தான் முதன்மையான மொழியா பேசப்பட்டது. அதற்கு முன்னால கிரேக்க மொழி பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஐரோப்பிய மொழிகள் ஒவ்வொரு மொழியும் தனித்த நிலையில தனக்கான முன்னேற்றத்தை முன்னெடுத்து உழைத்தது உலக வரலாற்றுல தெரியும். அதற்கு பிறகு தொழிற் புரட்சி ஆகட்டும், ஒவ்வொரு நாடுகளும் தனி கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டதை எண்ணி பார்க்கலாம். அதற்கு பிறகு இன்னைக்கு வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், ஆங்கிலம் பேசக்கூடிய அனைத்து நாடுகளுமா இருக்கட்டும், எல்லா நாடுகளும் கிளாசிக் என்ற ஒரு செய்தியை முன்னெடுக்குது. அதாவது பழமை, அந்த பழமையினுடைய தொன்மை சிறப்புகளை ஒவ்வொரு நாடும் முன்னெடுக்குது. அப்போ தொன்மைன்னு பேசும்பொழுது அவர்களுக்குரிய தொன்மையா, அவர்களு அவர்களுக்குரிய ஐரோப்பிய மொழியினுடைய மூத்த மொழிகளா இருக்கக்கூடிய லத்தீன கிரேக்கத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நீங்க பார்க்க முடியும். ஆனா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டு நாம் வந்து ஐக்கூ ஜப்பானிய முறைக்கு போனாலும் எந்த முறைக்கு போனாலும் நம்முடைய பழமையை மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்றத அடிப்படையா உணர்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய வட்டம் தான் இருக்கு. அதுல உங்களை போன்றவர்கள் தான் இது போல நிலைகள்ல எங்களுக்கு ஊக்கமா இருக்கணும். நீங்க தான் அதை வெளிப்படுத்தி சொல்லணும். கட்டாயமா நாம ஒரு பயனான செயலை செய்து கொண்டிருக்கிறோன்ற நம்பகத்தோட செயல்படலாம். நல்லதுங்க, நன்றி. நல்ல கேள்வி. நன்றி. ஏன்னா நாள்தோறும் நான் பேசுறது வந்து எங்க வீட்டிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு போதுமான ஒரு இது இருக்காது. எனக்கு ஆர்வத்தை தூண்டும் மாதிரியான செயல்கள்லாம் இருக்காது. ஏன் இப்ப இன்ஜினியரிங் படிச்சு அந்த வேலையில இருக்கும்போது இது தேவையான்ற கேள்விதான் இருக்கு. இதுக்கு நேரம் ஒதுக்கி பண்றது பின்னாடி பயன்படுமா அப்படின்ற கேள்வியில வந்து அட்லீஸ்ட் வீட்டுல வந்து என்னால இது பண்ண முடியும். மீதி பேரை வந்து சொல்லும் போது அவங்களுடைய கேள்விகள்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. நான் செய்யறது ஏதோ ஒரு அறிவில்லாத தனம் மாதிரி இருக்கு அவருக்கு. அதைத்தான் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் கொண்டாடணும். அதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். அதே போல எல்லாருக்கும் இருக்கலாம். உண்மை உண்மை எல்லாருக்கும் இருக்கும். அதை வெளிப்படையா கேட்டது ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த மரபியல்ன்றது தொடர்பா தொல்காப்பியம் தெளிவான நிலைகளை விளக்கி சொல்லுது. அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில எளிய நிலைகள்ல கொண்டு போக வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு. இப்போ தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டா 247ன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் பேராசிரியர் பெருமக்களே இருக்கிறாங்க. ஆனா தொல்காப்பியத்தினுடைய எழுத்து அதிகாரத்தினுடைய முதல் சூத்திரம் அகர முதல நகர என்ப 30 என்ப என்று வரையறுக்குது. 30 எழுத்துக்கள் தான் தமிழ்ல இருக்கு. அதனுடைய ஒளி வடிவத்திற்கான குறியீடுகள் தான் பிற நிலைகள்ல பெருகி நிற்குது. அதைத்தான் தமிழ் எழுத்துக்கள்னு பெரிய நிலையில 247ன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. இப்ப இந்த அடிப்படையை உணரணும்னா தொல்காப்பியம் போன்ற மரபியல் போன்ற அனைத்து செய்திகளையும் உள்வாங்கிக் கொள்ளுது என்பது அடிப்படையா இருக்குங்க. நல்ல அது படிக்க கேள்வி. படிக்கதான் அது வந்து தெளிவா இருக்கு, புரியுது. ஆக்சுவலா ஆமா அந்த ஆமா இளம்புற ஆமா உரையெல்லாம் படிக்கும்போது அந்த நீங்க சொன்ன மாதிரி எழுத்தனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப அப்படி சார்ந்து வரல் மூன்றின் மரபின் மூன்றலங்கடையனும் ஒன்றலங்கடை. 33 எழுத்து தான் மொத்தமே. ஆமா ஆனா சில பேர் சொல்லும் மாதிரி 247 எழுத்துலாம் இல்லைன்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு பதில் சொல்றாங்க. இல்ல அது வந்து உயிர்மை எழுத்து இருக்கு, நன்னூல்ல பாருன்னு சொல்றாங்க. நான் நன்னூல்ல சொல்றதை விட அவர் சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு இவரு உயிர்மை எழுத்து இல்ல, உயிரெழுத்து தனி மெய் எழுத்து தனி, அது உயிரும் மெய்யும் சேர்ந்து வரும்போது தானா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேனும் இருக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது புதிய இலக்கணத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க தொல்காப்பியத்தை எடுக்கும்போது அதுக்கு அவ்வளோ இதுவா இல்லை. அது என்னால அது அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. அந்த நிலையில தான் இருக்கும். இல்ல அது ஆனா அருமையா இருக்கு ஆக்சுவலா. தொன்மை அது நிஜமா வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது தொல்காப்பியம் எல்லாம் வந்து படிக்க படிக்க வந்து வேற வேற கோணத்துல வந்து உண்மைகள்லாம் புரிய ஆரம்பிக்கும். நன்னூல் படிச்சுட்டு அதுக்கு தொல்காப்பியம் படிக்கும்போது கண்டிப்பா ஒரு பழையது பேசணும். அதுக்காக தான் அந்த தொன்மை கிட்ட போறதுக்கான காரணமே அதுதான். இலக்கணத்தை கட்டாயம். படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ இயல் வாழ்க்கை நெறி எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துலதான் வந்திருக்கேன். நல்லது, நன்றி நன்றி நன்றி. நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அண்ணனிடம் கேட்டு தெளிவு பெறலாம்.
வணக்கம் அண்ணா. நன்றி உரைக்கு போயிடலாங்களா? போயிடலாங்க. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சபரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி அக்கா. தொன்மை பேசுவோம். ஒவ்வொரு தொன்மை செய்திகளையும் பேசுவதன் மூலம் நம் தொன்மை சிறப்புகள் குறித்த அறிவு தெளிவை பெற முடியும். இவ்வரலாற்று பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கமானது 90 கடந்து சென்று கொண்டிருப்பது சிறப்பானது. இவ்வரலாற்று நிகழ்வு உருவான செய்திகளையும் சிறப்புகளையும் அனைவருக்கும் விளங்கும் வண்ணம் எடுத்துரைத்த மதுரை கிளையின் பொறுப்பாளர் ப.வே. பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கு தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அண்ணா. மேலும் தொடர்ந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டு வரும் பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணையவழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.